ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கியம் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இந்த புனிதமான ரமலானை வழங்கி நோன்பு வைக்கவும் தான தர்மங்கள் செய்யவும் நமக்கெல்லாம் அன்பாளித்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, இஸ்லாமும் ஜகாத்தும், இஸ்லாத்தில் ஜகாத் என்ற தலைப்பில் அல்லாஹ் நம்மளுக்கு பேசப்படுகிறார். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. மற்ற எல்லா மதங்களுமே தர்மம் செய்கிற நன்மைன்னு சொல்லுவோம். கிறிஸ்துவ மதத்திலையும் தர்மம் செய்ய சொல்றாங்க, இந்து மதம் தர்மம் செய்யுது, புத்த மதம் தர்மம் செய்ய சொல்லுது. எல்லா மதமுமே தர்மம் செய்யதான் சொல்லுது. ஆனால் எந்த மதமுமே தர்மம் கடமைன்னு சொல்லலை. செஞ்சாதான் நீ கிறிஸ்தவன், நீ செஞ்சாதான் நீ இந்து அப்படிலாம் சொல்லவே. இஸ்லாம் ஒன்றுதான், நீ தர்மம் செஞ்சாதான் முஸ்லிம்னே சொல்லு. அல்லாஹ் இஸ்லாமுக்கு 5 தூணை வச்சிருந்தான். அல்லாஹ் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். 5 தூண்ல ஒரு தூண் ஜகாத். யார் அந்த ஒரு தூணை இடிச்சிட்டாரோ அவர் இஸ்லாம்ங்கிற கூடாரத்தை இடிச்சவராயிருவார். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லது லா யுத்தூன ஸகாத்த வஹும் பில் ஆகிரத்தி காஃபிரூன், யார் ஜகாத்தை கொடுக்கவில்லையோ அவர்கள் தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் உலகில் சொல்றான். இன்னொரு ஆயத்தில் ஃபவைலுல் முஷ்ரிக்கீன் அல்லது லா யுத்தூன ஸகாத்த, முஸ்லிம்கள் நிறைவேற்றுவது கேடுதான். அவர் என்னவென்றால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் ஜக்காத் கொடுப்பார்கள் முஸ்லிம்னு சொல்ற ஒரு ஆயத்து. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் வந்தாரா ஃபஆகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி மஸ்லூ பிஹி, அவருக்கு அல்லாஹ் நிஅமத்துகளை கொடுத்து அவர்கள் கட்டுத்தரம் செய்வார்கள். காரணம் அவர் கல்வியில் நிஃபாக் இருக்கு, நயவஞ்சகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் ஜகாத் கொடுக்காத ஒரு ஆயத்தில் காஃபிர்கிறான், இன்னொரு ஆயத்தில் முஷ்ரிக் இணை வைப்போம்னு சொல்றான், இன்னொரு ஆயத்தில் முனாஃபிக் நயவஞ்சகன் என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய பாவம் பார்த்தீங்கன்னா, ஜகாத்து கொடுத்தால்தான் ஒருத்தர் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் அகீமுஸ்ஸலா தொழுவுங்க அவன் சொல்றானோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த வாத்துஸ்ஸதா ஜகாத்து கொடுங்க நல்ல செய்தியே சொல்றான். யார் ஜகாத்து கொடுக்கலையோ அவன் தொழுதாலும் தொழுகையுடைய முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டும் சேர்த்து தான் சொல்றான். அல்லாஹ் தொழுவுங்க ஜகாத்து கொடுங்க. அவன் இரண்டில் ஒன்றை விட்டால் கூட நீங்கள் முழுமையான உண்மையாக முடியாது என்பதை அல்லாஹ் தான சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தான குர்ஆன்ல எங்கேயுமே நீங்க உங்க சொத்து சொல்லவே இல்லை, உங்க சொத்து சொல்லவே இல்லை. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியிருந்து செலவு செய்யுன்னு சொல்றாங்க. எதுவெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்த அருள்தான், எல்லாம் நான் கொடுத்த பிச்சை தான், நான் கொடுத்ததே நீங்கள் செலவு செய்யுன்னு சொல்றாங்க. எப்படி ஒரு தாமரா தம் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு பாக்கெட் சாப்பிட இருக்கிறார்,
வருஷம் கொடுத்தா குறைஞ்சுட்டே போகுமே அப்படின்லாம் கேட்குறாங்க. ஜக்காத்தை வந்து சுமையாக நினைக்கிறாங்க, ஜக்காத்தை வந்து கஷ்டமாக நினைக்கிறாங்க. நீ 40 பவுன் கொடுத்துட்டா உனக்கு 40 பவுன் கொடுத்தா ஒரு பவுன் கொடுக்க சொல்கிறான். ஒரு 40 பவுன் எப்படி வந்துச்சு உனக்கு? அல்லாஹ்தான் கொடுத்தான். நீ பிறகு கொண்டு வந்த எதை இழந்தாய், எதை கொண்டு வந்தாய் இழப்பதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எதை இழந்தாய் நீ கொண்டு வந்தாய் இழப்பது எல்லாமே எல்லாம் கொடுத்துருந்தான். பல்லாயிரம் சொன்னா நீ 40 ஒன்றை கொடுத்துட்டேன்னு சொன்னா மிச்சம் 39 பாதுகாக்கிறது அல்லாஹ் தன் பொறுப்பில் ஆகிறான். நான் போன் வச்சிருக்கிறான், ஒரு போன் நகையாகவோ அல்லது நீ பணமாக கொடுத்தேன்னு சொன்னா 39 போன் அடுத்த வருஷம் வரைக்கும் நல்லா பாதுகாப்பாக வச்சிருப்பான். அடமானத்துக்கு அவசியம் வராது, அது தொடர்ந்து போகாது, அது வீணாகாது. அல்லாஹ் இப்படி அது உண்மையா அல்லா பாதுகாப்பு மட்டுமல்ல, அதை பல்மடங்கா அல்ல பெருக்கும். அல்லாஹ் கொடுத்தது குறையும் நினைக்கூடாது, கொடுத்தது வளர்ச்சி கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. தர்ம வட்டி அல்லாஹ் அழிச்சே தீருவான். வெளிப்பட பார்க்க வட்டி கூடுற மாதிரி தெரியும். 1000 ரூபாய் கொடுத்து 1200 வருமானம், 10,000 கொடுத்தா 15,000 காசு வர மாதிரி தெரியுது. ஆனால் வர 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 அது வட்டி எல்லாம் அழிவுதான் அர்த்தம். அது எப்படி அழிவுதுன்னே தெரியாது. நகை சுற்றி வந்த மாதிரி நகை பார்த்தா பெருசாகிட்டே போகும். ஒன்றா இருந்தது அர்த்தமா? எந்த அளவுக்கு பெருசாக அந்த அளவுக்கு உள்ள வேலை இருக்குது. கேன்சர் கட்டி வருது பார்த்தா முழு பெருசாகிட்டே போகுதா, அந்த அளவுக்கு தான் கட்டி வளர்ந்ததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி காசு வளர வளர வட்டியுடைய காசு வளர்றதுக்குதே அது உள்ள ஃபுல்லா வேலை உள்ள ஃபுல்லா. அல்லாஹ் சொல்றான், வட்டியை நான் அழித்தே தீருவேன் என்று அல்லாஹ் சொல்றான். வயிற்று சதக்காவை எல்லாம் வளர்ப்பான்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீங்க மூட்டுக்குள்ள வீட்டில் ஆடு வளர்த்தா அந்த ஆடு எப்படி தீக்கி போட்டு வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்க கொடுக்குற தர்மத்தை அல்லாஹ் வளர்த்து நீங்க ஒரு அரை பெருசம்பளம் கொடுத்தீங்கன்னா அது அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான மலையளவு வளர்த்துருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரச்சாங்க. அப்புறம் கொடுக்குற காசு நமக்கு நஷ்டம் நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸம்து பில்லாஹ், அல்லாஹ்வை சத்தியமா நான் சொல்லுகிறேன், மாலகஸ மாலும் சதகா, ஒருவன் தர்மம் செய்வதால் அவனுடைய பொருள் குறைவதில்லை என்று சொல்லாங்க. நீ 1000 ரூபாய் வச்சிருக்கிற, 100 ரூபாய் கொடுத்துட்ட, 900 ரூபாய் ஆயிடுச்சு, குறைஞ்சிட்டே அடையக்கூடாது. அது வளர்ச்சியை தான் சொல்லலாம். கொடுக்கதான் வளர்ச்சி, கொடுக்கதான் வளரும். இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க. ஒரு கிணத்தை அப்படியே இறக்காம விட்டாச்சு, தண்ணி இறக்கினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி போயிடும், எல்லாம் தூந்து போயிடும். இறக்கி தான் ஊதிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அல்லாஹ்வையும் பல செலவழிக்கு ஏழைகளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிட்டே போகும். நாம் நிறைய பேர் அனுபவத்திலே பார்க்கலாம். யார் கொடுக்குறாங்களோ சொத்தை அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே போவாங்க. யார் கொடுக்காம வச்சுருந்தாங்களோ அவங்க சொத்து எப்படி போகுதுன்னே தெரியாது. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கும்பகோணத்தில் நான் உஷார் இருந்தேன் 2 வருஷம். அப்போ அங்கே அப்துல்லாஹி ஆலிக்கு பெரிய ஒரு ஆலிம் இருந்தாங்க, பெரிய தருணம் எடுத்தாங்க. நிறைய ஒரு ஆலிம் சார் தான் அவங்க சின்ன ஜோதிட ஆரம்பித்தாங்க. அது அல்லாஹ் தாலா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கலாம். அவங்க 7 பசங்க, அவங்களுக்கு 7 பேரும் அந்த கடையை எடுத்து வளர்த்துனாங்க. கொஞ்ச காலத்தில் தனித்தனியாக பெரிய கம்பெனி ஆரம்பித்தாங்க. ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லி பெரிய ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாங்க. இப்போ அல்லாவுடைய திருமையில ரம்ஜான் வந்துட்டா தமிழகத்தில் எல்லா உலமாக்களுக்கும் 4000 ரூபாய் காசு. தமிழகத்தில் அத்தனை உலமாக்களுக்கும். இது இல்லாமல் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, நம்ம அம்மா அக்கா பிள்ளைங்க 8 பேர், எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, எல்லாத்துக்கும் வருஷம் ரம்ஜான் கொடுக்குறாங்க. அவங்களே ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு போய் வேன் வச்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் டோக்கன் போட்டு எல்லாத்துக்கும் பணமும் அமௌண்ட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் வளர்ந்துட்டே போகிறோம். அல்லாஹ் இன்னும் வளர்ச்சியாகிறான்.
நல்லா வளர்ச்சியாக்கி அல்லா இருந்தாலா இந்த கும்பகோணத்தில் வந்து 8 பள்ளிவாசல் இருக்குது. அதில் ஒன்று தான் இருக்குது. அவங்க கட்டல, அவங்க கட்ட கேட்டாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு மாட்டேன்ட்டாங்க. மிச்சம் 7 பள்ளி அவங்க கட்டப்பட்ட இருக்கான். கும்பகோணத்தில் 8 பள்ளிவாசல், 7 பள்ளிவாசல் சாதாரண பள்ளிவாசல் இல்லை. கும்பகோணம் பெரிய பள்ளிவாசல் மண்டபம் மாதிரி 20 மடங்கு இருக்கும். பிரம்மாண்டமான கும்பகோணம் பெரிய பள்ளிவாசல் ஒயிட் ஹவுஸ் கட்டணம் தான். இந்த மாதிரி கும்பகோணத்தில் மட்டும் 7 பள்ளி கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமான பள்ளிவாசல் ஒவ்வொன்றுமே எல்லாமே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு ஏசி போட்டு. அல்லாஹ்வுல என்ன காட்டுறான்? நீ கொடுத்தால் குறைவதில்லை, கொடுக்கறதா வளர்ச்சின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒரே ஒரு பித்த பூமியில போடுறீங்க, ஒரே ஒரு நெல்மணியை உள்ள போடுற பூமியில, அது அல்லாஹ்வுல வெளியே வரும்போது 7 கதிரை அல்லாஹ் வெளியாக்குவான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 7 கதிரை அல்லாஹ் வெளியாக்குவான். ஒவ்வொரு கதிரிலையும் 100 மணி இருக்குமா குறைஞ்சபட்சம். அப்ப ஒரு நெல்லு போட்டீங்கன்னா அதை 700 நெல்லா 700 வித்தா அல்லாஹ் மாற்றிடுறான். அல்லாஹ்வுடைய பழக்கம். ஒரு மூட்டை நெல் நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா அல்லாஹ்வுல 700 மூட்டை அல்லாஹ் மாற்றிடுவான். அல்லாஹ்வுல அதில் பத்திரங்கள் வீணாக போக அல்லாஹ்வுல குர்ஆன்ல சொல்றாங்க. நான் சொல்லல, குர்ஆனே சொல்லுது இந்த விஷயத்தை. எப்படி ஒரு மூட்டை ஒரு நெல் வித்தா அல்லாஹ் 700 வித்தா அல்லாஹ் மாற்றினானோ அதே மாதிரி தான் நீ கொடுத்த தர்மத்தை அல்லாஹ்வுல பன்மடங்கா பெருக்கி அதை பன்மடங்கா ஆக்கி கொடுத்து அல்லாஹ் திருப்பி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையில் சுபு ஆன உடனே 2 மலக்கு வர்றாங்க. துஆ செய்றாங்க, யாரெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீ இன்னும் அதிகமாக அள்ளி முடியாண்டா, வாரி வழங்குறவங்களுக்கு இன்னும் பகரத்தை அவங்க இன்னும் அதிகமாக முடியாதான்னு துவா செய்கிறாங்க. இன்னொன்று மலக்கு வர்றாங்க, துவா செய்கிறாங்கன்னா யார் சேமிச்சு வைக்கிறாங்களோ, யார் கொடுக்காம வச்சுக்கிறாங்களோ அவங்க பொருள் அரிசி யாருனாலும் துவா செய்கிறாரு. இவ்வாறு ஒவ்வொரு நாள் காலையில் 2 மலக்குகள் துவா செய்கிறாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றாங்க, வலா தஹஸபன் யகுருன ஆதாஹு அல்லாஹு ஃபத்லிஹி ஓ கைரல் லஹு. யாருக்கு பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கு கொடுக்காம சேமித்து வைக்கிறாங்களோ, கச்சித்தனம் பண்றாங்களோ, அந்த காசு அவங்களுக்கு நல்லது கிடைக்காதீங்க. பல் ஹுவ ஷர்ருல் லஹு. மாறாக அந்த காசு அவங்களுக்கு கேடுதான், அவன் சிரமத்தான் உண்டு பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க ஏழை நம்ம வீட்டு வாசலில் வந்து இவங்கள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க, அப்படி பணிஞ்சு வாங்கிட்டு போகிறாங்க. நீ பணிஞ்சு அவன் கேட்கும் கொடுக்கலன்னு சொன்னால் அல்லாஹ்வுல அந்த பணத்துக்கு போய் பணிஞ்சு கொடுக்க வைப்போம். அல்லாஹ்வுல ஆஸ்பத்திரியில் போய் கியூவில் ஒரு கட்ட பண்ணி பணத்தை ஒரு பைசா குறைய மாட்டேங்கிறான். போய் ஆஸ்பத்திரியில் போய் 1,05,000 சொல்லி வருது. 10 ரூபா கொடுத்தா இது 2 ரூபா கொடுக்க அப்படிங்கிறான். 2 ரூபா குறைய மாட்டேங்கிறான். ஆஸ்பத்திரியில் பில்லு கட்டும் போது கியூன்னு கட்டுறான். கொஞ்சம் கியூவில் அவசரப்பட்டா கொஞ்சம் இருக்கு பாய் 10 பேர் நிற்கிறாங்கல்ல அப்படின்னு நிற்க வைக்கிறான். பாவம் நின்று கியூன்னு கொண்டு போய் பணத்தை கட்டாரு. ஆஸ்பத்திரியில் ஐசியில் யாராவது அல்லாஹ்வுல எப்படியாவது அந்த பணத்தை அல்லாஹ்வுல வாங்கிட்டு தான் விடுவோம். அல்லாஹ்வுல நீ ஜகாத் கொடுக்காத பணத்தை அல்லாஹ்வுல 5 வகையில் அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ்வுல ஒரு நெருப்புல அல்லாஹ் அழிச்சது, நெருப்புல போக வச்சிருவான் அல்லாஹ்வுல. அல்லது அல்லாஹ்வுல அல்லது திருட்டு போக வச்சிருவான். அல்லாஹ் பேர திருட்டு போயிடும். அல்லது அல்லாஹ்வுல அரசாங்கத்தின் மூலமாக ஜப்தி செய்யப்பட்டு அரசாங்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுல ஏதாவது வரி போட்டு ஏதாவது ரைடு வந்து அல்லாஹ்வுல அழிச்சு காட்டுவான். அல்லாஹ்வுல அல்லது அல்லாஹ்வுல கடுமையான நோய்கள் அல்லாஹ் கொடுத்துருவோம். நோய்களில் எல்லா காசையும் அல்லாஹ் செலவழிக்க வச்சிருவாங்க. ஆகும் அது அல்லாஹ் காணாம போய் தொலைஞ்சு போயிடும். இந்த நோய் அல்லாஹ் ஏதாவது ஒரு கொடுத்த நமக்கு வாங்க தெரியும். கொடுத்து எல்லாம் அல்லாஹ் கொடுத்து பிச்சை தான். அந்த அல்லாஹ் சொல்கிறான், நீ கரெக்டாக அந்த கணக்கு கூட கொடுத்துரு அப்படிங்கிறான். கொடுத்துட்டா மீதமுள்ள பாகத்தை அல்லாஹ்வுல பார்க்குறாங்க. நாமெல்லாம் அல்லாஹ்வுல 100 பங்கு 100% கொடுத்தா 2.5% கொடுத்தா 1 லட்சம் ரூபா கையில் வச்சுருந்தா
2500 மட்டும் கொடுத்துரு, மிச்சம் 97,500 வச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க நமக்கு அது கஷ்டமாக தெரியுது. ஆனால் பெரியார்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3 ஒன்று கொடுத்துருவாங்க, 3% ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது 1 லட்ச ரூபா இருந்தால் 33,500 கொடுத்துருவாங்க. ஹதீஸில் வருது, பெருமான நாயகம் சொன்னாங்க, ஹதீஸில் வருது, பெருமான நாயகம் சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு ஆள் குதிரையில் போயிட்டு இருக்கிறார், குதிரையில். அப்போ அங்கே ஒரு மேகம் போயிட்டு, அந்த மேகத்திலிருந்து ஒரு சவுண்டு வருது. யாரோ ஒருத்தர் பேர் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லி அவர் காட்டில் போய் மழை பெய்யி அப்படின்னு சொன்னோடனே அந்த மேகம் அப்படியே ஒரு பக்கமாக சர்வன்னு போகுது. உடனே அந்த மேகம் துறந்துட்டே குதிரை போகிறார், துறந்துட்டே போகிறார். அந்த மேகம் கரெக்டாக போய் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் போய் மேலே கரெக்டாக மேலே நிற்கிது, மழை பெய்யுது. அந்த தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்யுது, சுற்றி எல்லா தோட்டமும் காய்ச்சி வருது, அவங்க தோட்டம் மழை பெய்யுது. அங்கே ஒரு மனுஷன் இருந்து மழை பெய்ய வெட்டி விடுற எல்லா மரத்துக்கும் வாக்கிய வெட்டி விட்டுற கரெக்டாக எல்லா மரத்தும் பாய்ச்சிட்டு இருக்காரு. உடனே அந்த மனுஷன் போய், உங்கள் பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். அப்படியா? உங்கள் பேர் சவுண்டு கேட்டுச்சு மேகத்திலிருந்து, நான் உடனே தொடச்சிக்கிட்டே வந்து மேகத்தை, உங்கள் தோட்டத்தில் மட்டும் மழை பெய்யுது, எப்படி அது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் எனக்கு எவ்வளோ அல்லாத தோட்டத்திலிருந்து வருமானம் அல்லா தரானோ அதை 3ஆக பிரிச்சுருவேன். ஒரு பங்கு அடுத்த விவசாயம் செய்யறதுக்காண்டி நெல் வாங்குறதுக்கு, அடுத்த விவசாயம் செய்யறதுக்கு வேண்டிய விதைகள் வாங்குறதுக்கு, உரங்கள் வாங்கி போட்டு அடுத்த விவசாயத்துக்கு பயன்படுத்திக்குவேன். ஒரு பாகத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சுக்குவேன். மிச்ச பாகத்தை 3ல் ஒரு பாகத்தை ஏழைகளுக்கு கொடுத்துருவேன். இவ்வாறு செய்வதன் காரணமாக அல்லாஹ்வுத்தாலா எல்லாருடைய தோட்டத்தையும் அல்லா காயம் போட்டாலும் என்னுடைய தோட்டத்துக்கு அல்லா கரெக்டாக மேகத்தை அமைச்சு வச்சு மழை பெய்ய வைக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சாங்க. அவங்க 3ல் ஒன்று கொடுத்தாங்க. அல்லாஹ்வுத்தாலா 3ல் ஒன்று கொடுக்க சொல்ல அல்லாஹ்வுத்தாலா நம்மளே 97,000 வச்சுக்குவான், 2,500 கொடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. அப்போ நாம் அதை கரெக்டாக கொடுத்துருன்னு சொன்னால் மீதமுள்ள பாகத்தை அல்லாஹ்வுத்தாலா பாதுகாக்கிறத அல்லாஹ்வுத்தாலா தம் மேலே பொறுப்பு ஆக்கி அல்லாஹ்வுத்தாலா நம்ம சக்காத்தை கணக்கு போட்டு கொடுத்தோம்னு சொன்னால் வருஷம் நம்ம கையில் கொடுத்துட்டே இருப்போம். அல்லாஹ்வுத்தாலா உன் கையில் கொடுத்து அல்லா ஏழை கையில் கொடுத்துருவோம். அல்லாஹ்வுத்தாலா அல்லா நினைச்சா ஏழைக்கு தானே கொடுக்க முடியும். ஒரே வருஷம் அல்லாஹ்வுத்தாலா ஏழை பணக்காரனாக முடியும். பார்க்குறியா, இத்தனையும் ஏழைகள் அல்லாஹ்வுத்தாலா முதல் வருஷம் ஏழையாக இருப்பான், முதல் வருஷம் அல்லாஹ்வுத்தாலா பணக்கார ஆக்கிடுவான். அல்லாஹ்வுத்தாலா அல்லா கஷ்டம்னா ஒன்று கிடையாது. எல்லா ஏழைகளையும் பணக்கார அல்லா கஷ்டம் இல்லையா? கஷ்டம் அல்லாவுக்கு ஒரு பின்னாடி அல்லாஹ்வுத்தாலா கியாமத்துடைய கடைசியில் எல்லாம் எல்லாத்தையும் எல்லாம் பணக்கார ஆக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போய் தர்மம் செய்யறதுக்காக வெளியே போகணும். போய் இந்தப்பா தர்மம்னு சொன்னால் போயா நீங்களே என்ன வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. தர்மத்துக்கு வாங்க ஆள் இருக்காங்க என்று பெருமாள் சொல்ல. இப்பயே அப்படி ஆயிடுச்சு. யாராவது புத்தகம் 10 ரூபா கொடுத்தா போங்க, 5 ரூபாய் 10 ரூபா கொடுத்தா அப்படியா அப்படிங்கிறாங்க. 1 ரூபாய் போட்டால் தூக்கி போடுறோம், 5 தூக்கி போடுறோம், அதெல்லாம் வேலையாடுறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஆயிடுச்சு. ஒரு காலம் வரும், நீ 1 லட்ச ரூபா கொடுத்து உங்களுக்கு ஆள் இருக்காது. அப்படி ஆயிரம் சன்னாசி ஞாபகம் கடைசியில் சக்காத்தை வாங்க ஆளுக்க மாட்டாங்க அப்படின்னு சன்னாசி சொல்கிறாங்க. அப்போ அல்லா இப்போ நமக்கு ஏழைகளை வச்சு அல்லா நிறைய கொடுத்துருவேன். உன்னை மன்னிப்பதற்காக உனக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கறதுக்காண்டி அல்லாஹ்வுத்தாலா உனக்கு கொடுத்து அல்லா கொடுக்க சொல்கிறான். அல்லாஹ்வுத்தாலா உனக்கு மன்னிக்கிறதுக்காண்டி, உன் அந்தஸ்தை உயர்த்துறதுக்காண்டி. ஒரு வீட்டில் அக்கா இருக்கிறார் வெளிநாட்டில், 4 பசங்க இந்தியாவில் தானோ. அவர் மாதம் வீட்டில் பெரிய பையன் இருக்கான், நல்ல பையன், அவனும் பணத்தை அமைச்சு வைக்கிறார். ஒரு 10,000 அமைச்சிருக்கேன், தம்பிகளுக்கு பிரித்து கொடுத்துரு, தங்கச்சிங்களுக்கு கொடு, அம்மா கொடு, எல்லாருக்கும் பார்த்து பிரித்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி 50,000 டிராஃப்ட் கொடுத்து வச்சார். யாருக்கு? பெரிய பையன் பேரில். அந்த பையன் வாங்கி கரெக்டாக தம்பி தங்கச்சிகளுக்கு பிரித்து கொடுத்தான், அம்மா அத்தாவுக்கு பிரித்து கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மாதம் கரெக்டாக அமைச்சுட்டே இருப்பார் பையன் பேர்லேயே. ஆனால் அந்த மாதிரி நம்ம பேர் டிராஃப்ட் கருத்து எப்படிதான் இருக்குது. அவன் முழுசாக தானே அவங்க முயற்சி பண்ணான், தானே வச்சுக்கிட்டான்.
மத்தாலும் தரல. இது அந்தாலும் தெரிஞ்சு போச்சு. அம்மன் தரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுமாசம் வருவான், அங்கே வரா அனுப்பாட்டார். எப்ப நீ கொடுத்த காசை அம்மாளுக்கு கரெக்டாக செலவழிக்கலையோ அவர் வேறே மற்றவங்க அழுக ஆரம்பிச்சுடுவார். அப்போ உனக்கு ஒரு நீ பெரிய பையன், நீ தலைச்ச பையன், உன்னை எல்லாம் மதிக்கணும், உனக்கு ஒரு அந்தஸ்து மக்கள் ஒரு நம்பி வந்து உனக்கு கண்ணி இருக்கிறதுக்காண்டி உன்னை மதிச்சு உனக்கு உனக்கு வச்சு நீ அதை வாங்கி நீ அமுக்கு பறிச்சு பண்ணு சொன்னா மொத்தம் தனித்தனே அமுக்கு வச்சுட்டு போறேன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அதை தான் எல்லாம் சொல்றோம். ஏழைகள் நான் நேரே கொடுக்க முடியாமனா இல்லை, என்னால நான் உனக்கு ஒரு கல்வி கொடுக்கணும், உனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்காண்டி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். நீ கொடுத்தா உனக்கு பாக்கியம், தொடர்ந்து கொடுத்து உங்களே கொடுத்து வைப்பேன். இல்லை நீ கொடுக்காம அமுத்தலைன்னு சொன்னா நீ யாரை தொடர்ந்து விட்டையோ அவனை எஜமானாக்கி உன்னை பிச்சுக்காரனாக எல்லாம் எவ்வளோ கஷ்டம், எல்லாம் எவ்வளோ உதாரணம் போட்டுருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான், பயங்கர கஞ்சன். அவன் மனைவி நல்ல பிள்ளை, ஏழை பண்ணா நல்லா உணவு வைப்பாங்க. ஒரு நாள் உற்சாகம் வந்து சாப்பாடு கேட்டாரு. மனைவி வந்து சாப்பிட்டு சாப்பாடு கொண்டு போன போவாங்க. இவன் வந்து சாப்பிட வருவாங்க அப்படின்னு பயங்கர கோவப்பட்டு போட்டு வெளியே போய் சத்திருக்கான். அவரும் அமைதியே உற்சாகம் பேசுகிறார். கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, ஏன் இப்படிலாம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எடுத்து பேசுகிறாலும் போய் அறவேற விட்டார். உற்சாகம் அழுதுகிட்டே போயிட்டான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தா இவங்க வியாபாரம் ஒழிஞ்சு போச்சு. ஏதோ பயங்கரமான கஷ்டம் வந்து வியாபாரம் ஒன்றும் இல்லாம போய் கடன் நிறையா போய் கொஞ்ச நாட்டுக்கு கம்பெனி வித்துட்டான். இன்னும் கடன் குறையில வீட்டையும் வித்துட்டான். வாடகை வீட்டுக்கு போயிட்டான். வாடகை கட்ட முடியல, ரொம்ப கடைசியாக சாப்பாடு கஷ்டமாயிருச்சு. மனைவிட சொன்னா, மனைவியில பணக்கார ஓட்ட முடியல. மனைவி சொன்னா, நான் கஷ்டப்படுறேன், நீயே கஷ்டப்படுற, விவாகரத்து வாங்கிட்டு வேற நல்லா வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி விவாகரத்து கொடுத்துட்டான். அந்த மனைவி வந்து ஒரு இந்தியாவுக்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அந்த மனைவி அந்த கணவனுக்காக ரொம்ப சசியா இருக்கிறார், ரொம்ப கொடை வரலா இருக்கிறார். ரெண்டாவது மனைவி கணவர் இருக்கிறாரு, அவர் யாரு இருந்தாலும் அள்ளி கொடுக்குறாரு. ஒரு நாள் ரெண்டு பேரும் சாப்பிடும் போது அவங்க சாப்பிடுவாங்க. ஐயா சீதியா அப்படின்னா இந்த கணவர் போய் சொல்லுவோம், யாரும் ஏழை வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவி சோழத்துக்கு போய் வாசலுக்கு போய் அழுதாங்க. ஏமா அழுகிற? அப்ப மனைவி சொல்றாங்க, அவர் வந்து சாப்பிடா இருக்கிறாங்க, முன்னாள் கணவர், எனக்கு முன்னாள் கணவர் அவர் தான் எனக்கு இது மாதிரி ஒரு முசாவர் வந்தாரு, அவர் அடிச்சு துரத்திட்டாரு. அதுக்கு பின்னாடி வியாபாரம் முடிஞ்சு கடைசி பிச்சைக்காரன் போய் சொல்லி பிச்சை எடுத்துக்கிறாரு. அவருக்கு சோறு போடுறப்பா வேலையை ஆக்கிட்டாங்க, அழுகுறேன்னு சொன்னார். அந்த மனைவி சொன்னாங்க. அப்ப அந்த கணவர் சொன்னாரு, அவர் தான் உதவு முடிச்சனா? ஆமா, நீ அடிச்சு துரத்தினார்ல அந்த முசாபர், அவன் தான் நான் அடிச்சு துரத்தினா இருப்பாரு, அந்த முசாபர் தான் நான். இன்னைக்கு எல்லாம் என் வசதி கொடுத்தான், எனக்கு அல்லாஹ்வுக்கு அவர் பிடிச்ச ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்னு அந்த கணவர் சொன்னார். அப்போ அல்லாஹ்வுக்கு மாற்றுறதுக்கு பெரிய சிரமம் கிடையாது. ஒரே விடாயில் அல்லாஹ்வுக்கு ஏழை பணக்காரனாக்கலாம், பணக்காரன் ஏழை ஆக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கு. எந்த வினாடி எதையும் யாரையும் சக்தி உடையவன் அல்லாஹ்வுக்கு. வெறும் கோடீஸ்வரர்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்க அல்லாஹ்வுக்கு, ஒன்றும் இல்லாத ஏழைகள் அல்லாஹ்வுக்கு கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கிறார். குஜராத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரன்னா அம்பானி மாதிரி பெரிய நிறைய கம்பெனி இருக்கணும். நிறைய கம்பெனி எந்த அளவுனா அவனுக்கு வரவு செலவுனா 2,000 கோடி அப்படிதான். இது ஒரு 10 லட்சம் கோடி அவர் டர்ன் ஓவர் பண்றாரு. குஜராத்துடைய அரசாங்கம் அவரை கடன் வாங்கிக்குமா, மாநில அரசு வந்து அவர் அமைய சமயம் 2 லட்சம் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கும். அவர் பட்டி இருக்குது, அரசாங்கம் அவர் பட்டி இருக்குது. அந்த மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவனை வந்து அவனுடைய வீடு வந்து ஒரு பெரிய மரங்கள், பழைய எஸ்டேட்டே அவனுக்கு தான்.
ஒரு பெரிய மலையே அவனுக்கு தானே. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். வீட்டில் பார்த்தா அவனுக்கு 100 ஏக்கர் பங்களா, 100கணக்கான காரு, வேலைக்காரன் 2000 வேலைக்காரங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் பேர்லாம் கூட போட்டுருச்சு அந்த ஸ்திரீல. அவன் என்னாச்சு, அவனுடைய வயசானவன் மகன்கிட்ட பொறுப்பு படைச்சிட்டான். அவன் மகன் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருக்கிறார், ஒரே மகன் பொறுப்பு பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் அந்த கிழவருக்கு, அந்த மனுஷனுக்கு யாரோ ஒரு பொண்ணு, வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலே பிரியமாயிடுச்சு. அந்த பெண்ணை அடையிறதுக்கு மனைவி தடையாக இருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஆனால் வேற பொண்ணு வாங்கக்கூடாது அப்படின்னு தடையாக இருந்தவுடனே அதை காசு எடுத்து சொல்லிவிட்டு தன் மனைவியே கொலை பண்ணான். எப்படி கூலிப்பட்ட காசு கொடுத்து என் மனைவி காரில் போகும்போது காரில் அடிச்சுட்டான். மனைவி அதே மாதிரி கொலை பண்ணிட்டான். மனைவியே அடிச்சுட்டான். கூலி பிரச்சனை கார் அடிச்சு சாவடிச்சுட்டான். போலீஸ் என்ன பண்ணா, விசாரணை பண்ண கடைசியாக எல்லாரும் விசாரணை வந்துட்டாங்க. அவர் தான் காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னார். நிரூபணம் ஆயிடுச்சு. ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டான். அப்புறம் ஜெயிலில் பிடிச்சி போட்டான். ஜெயிலில் பிடிச்சி போட்ட உடனே அந்த பையன் அம்மா மேலே பெரிய உள்ளவன், எங்கள் அம்மாவே கொலை பண்ணிட்டியா, ஒரு பைசா காசு பண்ணான்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் அம்பை மாறிட்டான். இவருக்கு சொத்தையும் கம்பேத்துக்கு மாற்றிட்டான். கடைசியாக அந்த அப்ப ஜெயிலில் இருந்தால் ஒரு பைசா முதலீடு செய்யல, ஜெயிலில் வீடு முயற்சி பண்ணவே இல்லை. கடைசியாக ஜெயிலில் இருந்து ஹிந்தி வீரங்க ஆயிடுச்சவன். ஆஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் கிடக்கிறான் 1 வருஷமா. அவன் பேருந்து கூட தொடங்கிறது கூட ஆள் யாராக இருக்கிறாங்க. கடைசியாக ஜிஹெச் செத்து போயிட்டான். செத்து போனால் அவன் குணத்தை பார்க்கறது கூட நியாயம் வரல. எங்கள் அம்மா குழம்பு நியாயம் வரல, வரவே இல்லை. கடைசியாக அனாதை குணமாக கொண்டு போய் போலீஸில் அடக்கம் பண்ணுறாங்க. கூட யாருமே வரல, பெத்த மகனும் வரல, சொந்த பந்த யாரும் வரல. இப்போ மனைவி கொலை பண்ணாமல் யாரும் உதவியும் வரல. எல்லாம் என்ன காமிச்சான்னு பார்த்தீங்களா, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்த உன்னை அனாதை குணமாக உனக்கு பார்க்க நானும் இல்லாமல், நீ வேண்டுமோட தொடங்கி கூட நானும் இல்லாமல் நல்லா உன்னை ஆக்க முடியும் அப்படின்னு நல்லா நம்ம காட்டின காட்சி நாங்கள்லாம் பார்க்கணும். பண்ணாமல் எந்த வினாடி யாரையும் எதுவும் பார்க்கலாம். அப்போ நாம அல்லாட்ட எனக்கு கொடுக்குற பாக்கி நீ கொடுத்தீரே, அல்ஹம்துலில்லா, நினைச்சிருந்தா நீ என்னை மாற்றிருக்கல, என்னை வாங்குற கையா ஆகிருக்கலாம்ல. தாய்ஷா ரலியல்லாஹு அவங்க தர்மம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த அந்த திருகத்தில் காசில் அத்தரை ஊற்றி நல்லா நறுமணமாகி கொடுப்பாங்க. இப்போ கேட்டாங்க, ஏன் இப்படி செய்யறீங்க? ரசூலுல்லாஹி சொல்லுகிறாங்க, தர்மம் முதலாவதா ரஹ்மாவுடைய கையில் தான் இருக்குது. அல்லாஹ் தான் தர்மத்தை உறுதி வாங்குறான், அப்புறம் தான் ஏழைகள் கையில் வந்து ரசூலுல்லாஹி சொல்லுகிறாங்க. இப்போ அல்லாஹ் கையில் கொடுக்கும்போது நான் மனமாக கொடுக்க ஆசைப்படுறேன் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார். அப்போ அன்பர்களே, ஜக்காத் இருக்காங்க, தர்மம் ஜக்காத் இருக்குது, அது ஒரு சுமையாக நினைக்கூடாது. நம்ம கொடுத்தா கஷ்டம், நம்ம எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும் நினைக்கூடாது. நம்ம கிடைச்ச பெரிய பாக்கியம் நினைக்கணும், பெரிய அருள் நினைக்கணும், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் நினைக்கணும். அல்லாஹ் கொடுத்தாங்க, நம்ம கிடைக்க முடியாத ஒரு பரிசு நமக்கு அல்லாஹ் கொடுக்க பாக்கியம் கொடுத்தானே, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடுத்தோம்னு சொன்னால் இல்லை அடுத்தடுத்து அல்லாஹ் கொடுக்குற பாக்கியத்தை கொடுப்போம். அது ஒரு சுமையாக இதெல்லாம் கொடுக்குறானுமா, கொடுக்காம இருக்க வழி இல்லையா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அது கொடுக்காம வழி ஏதாவது வழி இருக்கலாம், கொடுக்காம இருக்க வழி இருக்கா, கொடுத்தே ஆகணுமா என்று அது சுமையாக கருதினால் அல்லாஹ் என்ன செய்வான்? நீ கொடுக்க காசு தான் கொடுக்க ஆசைப்படுவ, அல்லாஹ் தராது, அது அல்லாஹ் சுமையாகவே அல்லாஹ் ஆக்கிடுவோம். அன்பர்களே, திருமணம் சொன்னாங்க, மா ஹாலத்தி ஜகாத்து மாலன் இல்லா அஹ்லகதுஹு, எந்த ஒரு பொருளை ஜகாத் கலந்து விட்டதோ அது அந்த அனைத்து பொருளையும் அழிச்சுன்னு சொல்லுறாங்க. ஒரு பொருளை ஜகாத் கொடுத்து சுத்தப்படுத்தலைன்னு சொன்னா மிச்ச பணமும் சேர்ந்து அழிச்சுன்னு சொல்லுறாங்க. வகிசில வந்து மாஹலக்க மானுஃபி பர்ரின் அவ் பஹரி, கடலிலோ திரையிலோ எந்த ஒரு பொருளும் அழிவதே இல்லை இந்த ஜகாத்தை கொடுப்பதை தவறுவதை கொண்டே தவிர. நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் ஜகாத்தை நம்ம கம்மியாக கொடுத்து அர்த்தம். நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விட்டு உடஞ்சதுன்னு சொன்னால் கூட நம்ம அந்த அளவுக்கு ஜகாத்தை குறை வச்சுக்கணும் அர்த்தம். நம்ம வீட்டில் 10 ரூபா காசு வந்து போய் தொலைஞ்சு போகுதுன்னு சொன்னால் நம்ம
நம்ம அந்த அளவுக்கு யாராவது ஜகாத்தில் ஏதாவது குறை வச்சதுன்னு அர்த்தம், ஏதோ கரெக்டாக கொடுக்கல, கணக்கு தவறு போட்டு அர்த்தம். நீ கணக்கை சரியாக போட்டு கொடுத்துருந்தேன்னா அது பக்கம் தொலைஞ்சு போயிருக்காரு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறான், கண்டிப்பாக காணாம போகாது, உடஞ்சி போகாது. நீ அப்படியே கண்ணாடி கிளாஸ் கீழே வந்தாலும் உடையாது. கேட்டதை கொடுத்துருந்தேன்னு சொல்றேன். ஜகாத்தை கொடுத்த பணத்தை, மீதமுள்ள பணத்தை பாதுகாப்பது அல்லாஹ் மேல கடமையாக இருக்கான். எப்படி அழித்தே போகாது. முஸ்லீம்கள் மட்டும் இல்லைங்க, காபிரா இருந்தாலும் சரி. என் சேட்டனாக பெரிய சொல்லுவாங்க, முஸ்தாப் சொல்லுவாங்க, ஒரு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் ஒரு துறை இருந்தார். துறைனா ஒரு பிரபு, அந்த ஆங்கிலேயருடைய ஒரு பகுதியுடைய ஆளுநர், கவர்னராக இருந்தார் இந்தியாவில். அவரு அதாவது எல்லாம் இப்போ காலை புள்ளி கிடையாது, எல்லாம் மர வீடுகள் தான், ஓட்டு வீடுகள் தான். அவர் வந்து சொல்றாங்க, அவர் குமாஷா வந்து சொல்றாரு, சார் சார் நம்ம தெருவே பற்றி எரியுது சார், நம்ம தெருவே எல்லா வீடும் பற்றி எரியுது, எல்லாம் தீ பிடிச்சி சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிறகு வந்து கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி சார் சார் ஊடு பற்றி எரியுது சார், வீட்டில் மழை பத்தினா இருந்தாலும் பார்த்து போறா, நல்லா பாராட்டார். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஊடு பத்தியெல்லாம் மனுஷன் ஓட மாட்டான், படம் ஓடுவான், மனுஷன் எரிய போதான்ட்டு நல்லா பாராட்டார். போய் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது, அந்த ஊட்டிக்குமே அந்த துறை வீடு எரியாம இருக்கு. வலது பக்கம் எல்லா வீடும், இடது பக்கம் பின்னாடி கூட எல்லா வீடும் எரிய பற்றி எரியுது, அவன் கூட சலாமத்தை எரியாம இருக்கு. ஆச்சரியமா இருந்துச்சு அவனுக்கு. அவன் வந்து கேட்டான், சார் ரெண்டு ஆச்சரியம் சார், ஒன்று எரியில ஒரு அது பெரும்பாலான ஆச்சரியம், எல்லா ஊரும் எரியுது, ஒரு எரியாம இருக்கு. இது மரம் விடுதான், போட்டு விடுதான், பெரிய ஒரு காய் கிடையாது, எரியாம இருக்கு. இன்னொன்று எப்படி தெரியும் உங்களுக்கு எரியலேட்டு? இந்த ஃபோன் அடித்த காலத்தில் செல்ஃபோன் இருந்துச்சு, யாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களா எரியலேட்டு? எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? தொலைத்தொடர்பே இல்லையே, எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டார். இந்த குமார் சார் கேட்டான். அப்போ அந்த துரை சொன்னார், நான் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குற மாதிரி என் சொத்து 40 கரெக்டாக வருஷம் வருஷம் ஏழை கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நான் பல முறை பார்த்துட்டேன், என் சொத்து அழுகுறதே இல்லை. என் செருவு எல்லா செருவும் காணாமல், என் செருவு காண போகாது. ரயிலில் போவேன், எல்லா செருவும் வீராமல் எப்போ அழியாது. இந்த மாதிரி பல முறை டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த வீடு நான் அந்த வீடு நான் கட்டினேன், அது சர்க்கார கொடுத்து கரெக்டாக நான் கொடுத்து கட்டின வீடு, அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும், அழியாதுன்னு தெரியும். ஏன்னா பல முறை டெஸ்ட் பண்ணி புதிய பார்த்துருவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பொருள் காண போகணும், அவருக்கு ஒரு அழுகு எப்போ அழுது போகாது. பல முறை அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அதனால நல்லா தெரியும், ஒரு அழியாதுன்னு தெரியும். ஏன் நான் பொண்ணு ஏழை எனக்கு கொடுத்துருந்தாங்க, ஆனால் என் போது அழியாதுன்னு சொன்னான். எல்லாம் பாருங்க, அப்போ கொடுக்கறது அல்ல யாருன்னு பார்க்கறது இல்லை. நீ முஸ்லீமா காப்பிரா இருந்தான்னு பார்க்கறது இல்லை. நீ கரெக்டாக யாருக்கு கொடுத்துட்ட, மிச்சம் உள்ள பொருளை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுத்தாலா நம்ம கடமையாக்கிறாங்க. காப்பிரிக்கே எல்லாம் பாதுகாக்கிறான்னு சொன்னால் முஸ்லீம்கெல்லாம் பாதுகாக்கணும். இப்போ நாம் அந்த பொருளை கொடுக்கறத நமக்கு பெரிய பாக்கியமாக ஒரு அருளாக கருதி நம்ம ஜகாத்தை கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா கணக்கு போட்டு தரது இல்லை, வியாபார கணக்கு வச்சுருப்பாங்க, நிறைய சரக்கு இருக்கணும், குறிப்பாக சரக்குலாம் சேர்ந்து ஒரு லட்ச ரூபா வரும். சரி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படி புதுவே கொடுக்கக்கூடாது. வருஷம் ஸ்டாக் எடுக்கணும், வருஷம் ஸ்டாக் எடுக்கணும். ஸ்டாக் எடுத்து கரெக்டாக எத்தனை பொருள் இருக்குது ஸ்டாக் எடுக்கணும். எல்லாம் வந்து சேலத்தில் பாலப்படிகள் கடை ஒன்று, அந்த கடை அன்னைக்கு போன கடை மூடி இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் வருஷம் சர்க்கார் தண்ணி தரணும். வருஷம் ஒரு நாள் கடை லீவ் போட்டு ஸ்டக்கர் சடை இட்டு விட்டு ஃபுல்லாக ஸ்டாக் எடுத்துருவாங்க. உட்காந்து எல்லா 100 ஸ்டாஃப் வந்துடுவாங்க. 100 ஸ்டாஃப் ஃபுல்லாக கணக்கு ஸ்டாக் எடுத்துட்டு தான் கடைக்கு திறப்பாங்க. முழு ஸ்டாக்கை எடுத்து சர்க்கார் கரெக்டாக இத்தனை ரூபா, இத்தனை மொத்த கடையில் இத்தனை சுற்றி இத்தனை ரூபா, இத்தனை பைசா மொத்த கணக்கான சரக்கு இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டு கரெக்டாக சர்க்காருக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுத்தாலா நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும். சேலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கடைகளையும் 15% லெஸ்ஸு, 10% லெஸ் மெடிக்கலில். சேலத்தில் நாகப்பட்டினம் பாபடிக்கு கடை இருக்குது, பக்கத்திலேயே நேமத் பாஸ் பெரிய ஆண்டு கடை இருக்குது.
எல்லா கல்லையும் பெருசு பெருசாக போட்டு போடுறாங்க 16%. இன்னொரு பக்கத்திலேயே மெட்ரோ ப்ளஸ் 20% போட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய கடைங்க. ஆனால் கடைகள்லாம் பார்த்து இது ஓடிட்டு இருக்காங்க, வியாபாரமே இல்லை. வியாபாரம் போனால் 1% கிடையாது. யாராக இருந்தாலும் சரி உலகங்கள் கூட யூஸ் பண்ணுறாங்க, வேறு யாருக்கும் லெஸ் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கியூ நிற்கிது. அப்படியே பேங்க் மாதிரி எல்லாம் டோக்கன் முதிய போனால் டோக்கன் வாங்கிக்கணும். அந்த போர்டில் வந்து ஒன்று காட்டணும், கொடுத்து மருந்து வாங்கிக்கணும். போராட்டி சீரை கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். எல்லாம் வரிசையும் 50 ரூபாய். எல்லாம் சேர் போட்டு 50 ரூபாய். டோக்கன் நம்ம பேர் வர்றது தான் அவங்க வாங்க முடியும். அரை மணி நேரம் காத்து வாங்கி போகிறாங்க. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம டோக்கன் வரது ஆயிடும். காத்து கிடந்து வாங்கி போகிறாங்க. கூட்டத்தை அப்படியே கூட்டம் 1% லெஸ் கிடையாது. எல்லாம் 20%. 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் முடிச்சிடும். 1000 ரூபாய்க்கு 20%னா 1000 ரூபாய்க்கு சமம் 200 மிச்சம் வாங்க. அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த கையில் வாங்க சிப்பாவாயிரும். நம்பிக்கையை போட்டது யாரு? கூட்டு வந்து இழுத்து வந்து யாரு? எல்லாம் கூட்டு வந்து வியாபாரம் நடத்துறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது, நீ கரெக்டாக சக்காத்தை நீ கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு வேறு ரிஸ்க் அல்லாத இழுத்து கொண்டு வந்துடுவாங்க. கஷ்டமுடைய கழுத்துக்கு அல்லா கையை வச்சு கொண்டு வந்து அல்லா வாங்க வைப்பாங்க. அல்லா அப்படிங்கிற நம்ம கண்கூட நம்ம பார்க்கணும். அதுக்குள்ள யாரையும் பார்த்து ரகசியமா இருக்கு, கண்கூட அல்லாத நம்ம காட்டுறாங்க. ஜகாத் கொடுத்த பொருளை அல்லாஹ்வுத்தாலா மென்மேலும் அல்லாஹ்வுத்தாலா வளர்த்துவான்னு நமக்கு நல்லா தெரியும். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்ச பிறகு அவுரஜில் ஆட்சிக்காரம். அப்போ சில முஸ்லீம்லாம் ஜகாத் தர மறுத்துட்டாங்க. என்ன நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம், ரசூலுல்லாஹி அரசாங்கம் ஜகாத் கொடுப்போம். அந்த காலத்துலலாம் ஆடு மாடு தான் பெரிய சொத்து. நான் பாடுறதா ஒரு ஆடு, நான் மாடுறதா ஒரு மாடு, நான் ஒட்டறதா ஒரு ஒட்டகம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இந்த சில மூசா இஸ்லாமானவர்கள் முனாஃபிக்கெல்லாம் தர மறுத்துட்டாங்க. ஜகாத் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. அவங்க வந்து ஜகாத்து கொடுக்கல, நான் படை எடுத்துட்டு வந்து எவனே ஜகாத்தல்லே அவன் கருத்து எடுத்துட்டு வேண்டாம், அவன் போருக்கு வர வேண்டாம். இந்த ஊரஞ்செல்லாம் சொல்கிறாங்க, ஊங்க நாயத்தை பார்த்து என்ன கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் நன்மையாக கடைபிடிக்கலாம்ல. இப்போ தான் சொல்ல மறந்துருக்குறாங்க, இப்போயும் இவ்வளோ கருணையை பண்ணுறீங்க, கொஞ்சம் கருத்து பிடிக்கலாம்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க நான் சிபாரிசு பண்ணுறாங்க. அவங்க இல்லாத அப்படி கண்ணா சேவந்துருச்சு. ஜப்பார்னு சொல்லி ஹப்பார்னு சொல்லி இஸ்லாம் என்ன உமரே, இஸ்லாத்துக்கு முன்னாடி வீரனாக இருந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்து கோலையாக இருக்கியா நீ, இஸ்லாத்துக்கு வந்து கோலையாக இருக்கியா நீ. ரசூலுல்லாஹ் கால கொடுத்த ஜகாத்துல இருந்து ஒரே ஒட்டகத்தில் ஒரு மூக்கெல்லாம் கைத அளவு கம்மியாக கொடுத்த அப்புறம் வாங்க மாட்டேன், கரெக்டாக கொடுத்தாலும் அது மாதிரி விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக இருக்காங்க. கரெக்டாக சட்டாத்தை வாங்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பைசா கூட குறைஞ்சு வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஊரது இல்லாத பின்னாடி சொல்லுவாங்களாம், அன்னைக்கு போட்டு அவங்க இல்லாமல் கொஞ்சம் ரூல்ஸ் விட்டுருந்தாங்கன்னா மக்கள் ஊருக்கு சட்டமாக இல்லாமல் போயிருந்துருக்கும். அவங்க இல்லாமல் பார்க்க அமைதியாக அடக்கமானவங்க, அமைதியானவங்க. ஆனால் அவங்க எவ்வளோ உறுதியாக சக்காத்து இருந்தாங்க, அவங்க எவ்வளோ உறுதியானவங்க, இவ்வளோ வீரமானவங்க அன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டேன், அவங்க உறுதியாக பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜகாத் அல்ல இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான, அதாவது கட்டாய கடமையாக கொடுத்தாதான் முஸ்லீம், கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் நமக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுப்போம். அல்லாஹ் நிறைய பேர் காசு பணத்து கூட கொடுத்துட்றாங்க, காசு பணத்து கூட 1 லட்ச ரூபா வந்தால் கொடுத்துட்றாங்க. வீடு வியாபார சரக்கு கூட கொடுத்துட்றாங்க. வியாபாரத்தில் 1 லட்ச ரூபா சரக்கு வச்சுருக்கிறோம், அதில் 2000 கொடுக்கணும், அதை கூட கொடுத்துட்றாங்க. நகைக்கு தான் யோசிக்கிறாங்க. வீட்டில் மனைவி பொண்ணு போடுறான், அரை பவுன்னா எவ்வளோ ஆச்சு? முதல் நாள் காசு கம்மியாக இருந்துச்சு, இதுக்கு நகை பவுன் பூரா இருந்துச்சு. இப்போ நகை 80,000, 80,000 ஆயிடுச்சு, 70,000 இல்லை செய்குள்ள சேர்ந்தாருன்னா 80,000 ஆயிடுச்சு. இப்போ 20 பவுனுக்கு அரை பவுன் 40,000 ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ காசு கொடுக்க முடியும்? 40,000 தர முடியுமாங்க? எனக்கு வேறு காசு என்ன இல்லையேங்க, எனக்கு வர்றது வருமானம் சரியாக இருக்குது, வியாபாரம் சரியாக இருக்குது, வர வருமானம் செலவு சரியாக இருக்குது, நான் போய் எங்கே போவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் இது போட்டு இருக்குல்ல, அரை கூட விற்று கொடு, அந்த அரை
குறைஞ்சே நினைக்கிறாங்க. உண்மையில குறைவு இல்லை. நீ 1/2 பவுன் கொடுத்தேன்னா அல்ல அடுத்த வருஷம் 1 பவுன் காசு இருந்தா கொடுப்பான். நீ 1/2 பவுன் கொடுத்தீங்கன்னா 10 பவுன் வாங்குற காசு இருந்தா கொடுப்பான் கண்டிப்பா. அல்லாட குறைஞ்சபட்சம் 3க்கு 10 கணக்கு. நீ 1/2 பவுன் கொடுத்த கண்டிப்பா அடுத்த வருஷம் 5 பவுன் காசு அல்லா கண்டிப்பா கொடுப்போம். அல்லாதவர் கண்டிப்பா குறைக்கவே மாட்டாங்க. அதற்கு அழிவதுதான் நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு ரொட்டி ஒரு தர்மம் செஞ்சாங்க. கொனையில யாராவது உணவு கொடுத்தாங்க. பிறகு பார்த்தா 9 ரொட்டி தான் எடுத்தாங்க. இது எனக்கு இல்லை மாற்றி கொடுத்தீங்க யாரும் போய் போகட்டாங்க. எனக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு கருத்து வருது. அது 10 ரொட்டி இருந்துச்சு. இதை எனக்கு வாங்கிட்டாங்க. இதை அதே மாதிரி விசாரிச்சா அந்த கொடுக்க மாற்றி கொடுத்துட்டாரு யாரும். ஆமாம், அல்லாட ஒரு ரொட்டி கொடுத்தா 10 அல்லாட பரல அல்லா கண்டிப்பாக கொடுத்தே தீருவான். எப்படி கம்மியாக வரும்? அது எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்போ நீ ஒரு 1/2 பவுன் கொடுத்தீங்கன்னா 10 மடங்கு 5 பவுன் கொடுக்க அல்லா கண்டிப்பாக காசு கொடுப்போம். அல்லது அல்லா வந்து 5 பவுன் செலவு ஆகாமல் 5 பவுன் அளவுக்கு பெரிய பெரிய ஆபரேஷன் செலவுகளோ பெரிய கஷ்டமான செலவுகளோ ஏற்படாமல் அதில் பாதுகாப்பாக வந்தன. இந்த 1/2 பவுன் கொடுக்காம வச்சிருந்த என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய செலவு ஏற்பட்டு நகைக்கு அடமானம் வைக்கிற மாதிரி அது முக்கியமாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். அல்லா நம்ம எல்லாம் பாதுகாப்பான. அதனால நம்மகிட்ட உள்ள காசு பணம், நம்மகிட்ட உள்ள நகைகள், வியாபார சரக்குகள், நமக்கு வர வேண்டிய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன்கள் இவை எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அவை கூட்டி நாம யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த கடன் கழிச்சிட்டு மிச்ச தொகை கரெக்டாக கணக்கு போட்டு கணக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கையில் ஒரு கேஷ் 1 லட்ச ரூபா இருக்குது. நமக்கு வியாபார சரக்கு 2 லட்ச ரூபா இருக்குது. நகை ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. நகை மதிப்புன்னு சொன்னால் நகையுடைய இன்னைக்கு ரேட்டு போடணும். நான் வாங்கின ஒரு 10,000 வாங்கிக்கலாம். இப்போ ரேட் 60 ரூபாய் இருக்குது. அப்போ இன்னைக்கு ரேட் நகையுடைய இன்னைக்கு ரேட்டு போடணும். இன்னைக்கு ரேட்டுன்னு சொன்னால் புது நகைக்கு ரேட்டு தேவையில்லை. புது நகைக்கு ரேட்டு நம்மளுடைய பழைய நகையை கொண்டு போய் விற்றா என்ன ரேட்டுக்கு அவன் எடுப்பானோ? ஏன்னா இப்போ நம்ம புது நகை பழைய நகை விற்றோம் அவங்க விற்றா வந்து இன்னைக்கு காசு எடுக்க மாட்டான். அதை செய்தி சேதாரம் கழிச்சுட்டு மார்க்கெட் ரேட் 70 ரூபான்னு சொன்னால் 60 தான் எடுப்போம் நம்ம நகையை. அப்போ புது நகைகள் ரேட் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம பழைய நகைகள் உடனே கொடுத்தா என்ன ரேட்டு எடுத்துக்கொள்வானோ அந்த ரேட்டை கணக்கு போடணும். அந்த கணக்கு போட்டு நமக்கு வர வேண்டிய கடன் இருக்குது. உறுதியாக வர வேண்டிய கடனில் 3 இருக்குங்க. உறுதியான கடன், நடுநிலையான கடன், தாழ்வான கடன். அவருக்கு 3 கடன் இருக்குது. உறுதியான கடன் என்ன வந்து கண்டிப்பாக வந்துடும். நம்மகிட்ட வந்து அது ஆதாரம் இருக்குது. அவன் ஏன் வாங்கினா அவன் ஒத்துக்கிறான், கொடுத்துறேன்னு சொல்கிறான். உறுதியான கடனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடனுக்கு சட்டாவது கொடுத்தோம். இன்னொன்று நடுநிலையான கடன், அது வருமா வராத சந்தேகமாக இருக்கும். உறுதியே கிடையாது. நம்ம நம்ம கொடுத்து இந்த அட்டாட்சியும் இல்லை. வாங்கணும் தரமான ஏமாற்றிட்டே போகிறோம். எப்போ வரும்னு தெரியாது. இந்த மாதிரி கடனாக இருந்துச்சுன்னா வருஷம் சக்காத்துக்கு தேவையில்லை. அந்த பணம் வந்த பிறகு கொடுத்தா போதுமானது. நடுநிலை கடன் பேர். இன்னொன்று வாரா கடன், அறவே வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் கீழே போயிடுச்சா மாட்டான்தான்பா. இனிமேல் கடலை போட சொத்து மாதிரி, கடலில் காசு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக வரவே வராது முடிவாயிடுச்சு. அந்த மாதிரி வகையாக இருந்தால் காசுக்கு தேவையில்லை. கடனாக இருந்தால் அந்த காசு இதேச்சே வந்துருச்சு, திருப்பி கொடுத்துட்டான். அப்போ காசு கொடுத்தா போதும். நல்லா வச்சுக்கலாம். கடன் ஒரு உறுதியான கடன், அதாவது நம்மகிட்ட கொடுத்தது நம்ம ஆதாரம் இருக்குது, வாங்கலாம் ஒத்துக்கிறான் சொல்கிறான். இது உறுதியான கடனாக இருந்தால் வருஷம் காசு கொடுத்தான். இன்னும் நடுநிலை கடன் என்ன இருக்கும்? அது வருமா சந்தேகமாக இருக்கும். அது வராதுன்னு தான் நம்ம பெரும்பான்மை மனசு சொல்லுது. இந்த மாதிரி கடனாக இருந்தால் வந்து எப்போ அந்த காசு வருதோ வந்த பிறகு எத்தனை வருஷம் விட்டு போச்சு, எத்தனை விட்டு போச்சோ காசு சேர்ந்து கொடுத்தோம். 5 வருஷம் கழிச்ச காசு வந்துச்சு, விட்டு போகிற 5 வருஷம் சேர்ந்து காசு கொடுத்தோம். நடுநிலை கடனாக இருந்தால் ரொம்ப லைஃபான பலகீனமான என்ன இருக்கும்? அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. நகை காண போன மாதிரி, ஏன் போன காண போச்சு. இந்த மாதிரி அறவே வராதுன்னு உறுதியான கடன். இந்த
இந்த கடன் திரும்பி வந்து கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, அதுக்கு மனசு வந்து கொடுத்துட்டான். இப்போ இருந்து சொன்னா இன்னொரு வாரா கடாருன்னு சொன்னா இந்த கடனுக்கு அந்த வருஷம் சக்காத்து கொடுத்தா போதும், அந்த வருஷம் கூட கொடுத்தா போதும், பழைய வருஷம் சக்காத்து கொடுக்க தேவையில்லை. ஆக நண்பர்களே, அப்போ நம்ம சக்காத்து முறை என்னங்க, 4 விஷயத்தை கூட்டணும். என்னென்னா நம்மளோட கையிருப்பு, நம்மளோட பேங்க் இருப்பு, நம்ம நகையுடைய இன்றைய மதிப்பு, வியாபார சரக்கு, நம்மளோட வியாபார சரக்கு எவ்வளோ இருந்துச்சோ அந்த வியாபார சரக்குடைய இன்றைய மதிப்பு. நான் வாங்குற ரேட்டு இல்லை, நான் வாங்குற ரேட்டும் இல்லை, மேக்சிமம் போட தேவையில்லை. நான் வாங்க கம்மியாக வாங்கிப்போம், அந்த காசு போடக்கூடாது. இப்போ இருந்தால் என்ன விலைக்கு போகும், நான் மேக்சிமம் ரேட் போட்டிருப்போம், அந்த விலைக்கு தேவையில்லை. ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட் விட்டுருப்போம், எம்ஆர்பி விட்டுருவோம். எம்ஆர்பிக்கு தேவையில்லை. எம்ஆர்பினா மேக்சிமம் இந்த விலைக்கு ஒளி போட்டுருவோம், அதுக்கு தேவையில்லை. இப்போ உடனே விற்காத கடைக்கு எவ்வளோ போகும், அந்த மாதிரி உள்ள நடுநிலையான ரேட்டை போட்டுருவோம். அப்புறம் வந்து 3வது 4வது நமக்கு வர வேண்டிய கடன், இந்த 4ஐயும் கூட்டணும். கூட்டிட்டு நாம் கொடுக்க வேண்டிய கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அந்த கடனை கழிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு 10 பவுன் நகை இருந்துச்சு, ஒரு 20 பவுன் நகை இருக்குது. அந்த 20 பவுன் நகையில் ஒரு 10 பவுன் நம்ம அடமானம் வச்சுக்கிறோம். எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பு பண்ணாங்க, அடமானம் வச்சு காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து எத்தனை பவுன் நகை அடமானம் வச்சுருக்கோமோ அந்த நகை வரையும் கூட்டணும், அந்த நகை வரையும் கூட்டணும். நம்ம கையில் ஒரு நகையை கூட்டணும். கூட்டிட்டு எவ்வளோ நம்ம கடன் கொடுக்கணுமோ அந்த பேங்க்குக்கோ அல்லது பேங்க் ஃபைனான்ஸ்காரனுக்கோ எவ்வளோ காசு கொடுக்குற வேண்டுமோ அந்த காசை கழிச்சுட்டு மித்த சக்காத்து கொடுத்தோம். உதாரணத்துக்கு நம்மளோட 10 லட்சம் ரூபா உள்ள மதிப்புள்ள நகை பேங்க் இருக்குது. ஆனால் 10 லட்சம் ரூபா நகையை பேங்க்கில் வச்சுட்டு 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கோம் என்று சொன்னால் இவர் 10 லட்சம் கணக்கு போட்டுருவோம். கணக்கு போட்டு நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோமோ அதை கழிச்சுக்கலாம். 5 லட்சம் கழிச்சுட்டு மிச்சம் உள்ள 5 லட்சத்துக்கு 1 லட்சம் ரூபாயும் 5 லட்சம் ரூபாய்க்கு 7,500 சக்காத்து கொடுத்தோம். இந்த மாதிரி சக்காத்து கரெக்டாக கொடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அந்த நகை வீட்டில் பாக்கியத்தையும் கொடுப்பான். அடுத்த வருஷத்துக்குள்ள அல்லாஹ் சக்காத்து திருப்பி கொடுத்துருவான். அல்லாஹ் தாலா சக்காத்து கொடுக்குறது வந்து கஷ்டம் நினைக்கவே கூடாது, வரவு தான் நினைக்கணும். நம்ம கும்பகோணத்தில் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, தீன சர்வீஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. தீன சர்வீஸ் சொல்லி நடக்கிறாங்க. அவங்க தீன் ஜோரில் ஜோர் வச்சுருக்கிறாங்க. அவங்க அஹமத் தம்பி ஹாஜியாருக்கு பேர், அவங்க பேர். அவங்க பிள்ளைகளாம் என்னை ஓதுனாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் வந்து என்னை மக்கள் ஓதுனாங்க. ரொம்ப வருஷம் இருக்கும்போது என்னை ஓதுனாங்க. நான் தவிர நல்லா பழக்கம் எனக்கு. இந்த அஹமத் தம்பி ஹாஜியாருங்கிறவங்க வருஷம் தீன சர்வீஸில் டெய்லி முதல்ல இப்போ கம்மியாக கொண்டு போகிறோம். முதல்ல வருஷம் 500 கொண்டு போவோம். தமிழ்நாட்டில் எந்த பெரிய அந்த ஒரு காலத்தில் வருஷம் 1000 எடுத்து கொண்டு போவோம். 10 ஆளுக்கு கொண்டு போவோம். 10 ஆளுக்கு கொண்டு போவாங்க. 1000 பேருக்கு கொண்டு போவோம். இப்போ 100 பேர் தான் மேக்ஸிமம் கூட முடிஞ்சு போயிடலாம். சர்வீஸ் நிறையா ஆனவங்க குறைச்சிட்டாங்க. அந்த மாதிரி காலத்தில் அந்த அஹமத் பியாஜா சொன்னாங்க, நான் 1988 நான் வெளிநாடு சாதாரண வேலைக்கு தான் போயிருந்தேன். போகும்போது என் காய்கறி போக காசு இல்லை. அத்தாட்ட நான் வந்து கடன் வாங்கிட்டு தான் வெளிநாடு நான் போனேன். அங்கே போய் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என் மனைவிக்கு ஒரு நகை போட்டுருந்தாங்க. என் மனைவியை ஃபோன் பண்ணி எத்தனை பவுன் கேட்டேன். 40 பவுன் சொன்னாங்க. ஜக்காத்து கொடுக்கிட்ட வேறு காசு இல்லை. நான் சொன்னேன், ஒரு பவுனை விற்றுரு, 40 பவுன் வச்சுருக்கீங்களே, ஒரு பவுன் விற்றுரு, விற்று ஜக்காத்து கூட சொன்னேன். சரி, மனைவி என் பேச்சு கேட்டு விற்றாங்க. விற்று ஜக்காத்து கொடுத்தோம். இப்படி 88 என் மனைவி நிறைய விற்று ஜக்காத்து கொடுத்தேன். அல்லாவுடைய 20 வருஷத்துக்குள்ள அல்லாஹ் என் பணத்தை அல்லாத பால் பொங்கல் நல்லா பொங்க வச்சான். இப்போ அல்லாவுக்கு ஒவ்வொரு வருஷம் ரம்ஜான்ல 2 கோடி ரூபா நான் ஜக்காத்து கொடுக்குறேன். அவர் சொன்னார், 2 கோடி ரூபா ஜக்காத்துக்கும் நான் கொடுக்குறேன். அவ்வளோ எனக்கு அல்லா பணத்தை அல்லா அள்ளி கொடுத்துட்டான். சில வருஷங்களே, ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, சில வருஷம் அல்லா இவ்வளோ எனக்கு அல்லாவுக்கு நான் பொங்க வைக்கிறான் என்று அவர் சொல்லி காமிச்சார். அப்போ அன்பர்களே, ஜக்காத்து கொடுக்குறது நமக்கு சுமை கிடைக்கக்கூடாது. அது பெரிய வரவு கிடைக்கணும், பெரிய பாக்கியம் கிடைக்கணும். கொடுக்க தான் அல்லாஹ் தஆலா அதில் வளர்ச்சி அல்லாஹ் தஆலா கொடுப்போம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் மனைவிட்டு சொல்கிறேன் கேட்கலங்க, மனைவி நகை ஜக்காத்து கொடுமான்னு சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான், இவட்ட வேற காசு நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிறீங்க, நான் நகை மட்டும் தான் வச்சுருக்கிறேன், என்ன மனைவி சொல்கிறீங்க, எல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில்
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவங்க சொல்ற கேளுங்க. ஆனால் சொல்றான் கான யமூர் அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெரிய தொழுகையாளியா இருந்தாரு, பெரிய குத்பா இருந்த வலியுல்ல. அப்படிலாம் அல்லாஹ் போறல. அல்லாஹ் இஸ்மாயில் அல்லாஹ் போறான் இஸ்மாயிலை பற்றி. அவர் தன் குடும்பத்தாரை தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார். மனைவி பார்த்து தொழுவும் சொல்லுவாரு, ஜகாத் கரெக்டாக கொடுத்துரும் சொல்லுவாரு. அப்படி அல்லாஹ் இஸ்மாயில் நபி அல்லாஹ் புகழ்றான். கான யமூர் அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத். தன் குடும்பத்தாரை தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவுவார் என்று அல்லாஹ் எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தா, தன் குடும்பத்தாரை தொழுவு சொல்றது, ஜகாத் கொடுக்க சொல்றது எவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்கா. ஒரு நபி அல்லாஹ் புகழும் போது அவருடைய மற்ற எல்லா நபியும் விட்டுட்டு இது அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா எவ்வளவு சிறப்பான விஷயம் பார்த்தீங்களா. அதனால நாம் மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்கள் பாலியலான பிள்ளையா இருக்காங்க, ஜகாத் கடமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா கரெக்டா ஜகாத்தை கொடுக்க சொல்லி நாம் வலியுறுத்தி சொல்றது நம்ம மேல கட்டாய கடமையா இருக்குது. ஜகாத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நியத் கட்டாயங்க. நியத் இல்லாம ஜகாத் செல்ல. ஒருத்தர் வேலை வந்தான், 100 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், கொடுக்கும்போது ஜகாத்து நியத் இல்லை, அது மாதிரி செலவழிச்சுட்டான். இப்போ நம்ம அந்த கொடுத்த காசு ஜகாத்து செய்ய ஜகாத் பண்ணி செல்ல ஜகாத் செல்ல முடியாது. கொடுக்கும் போதே நான் ஜகாத்து காசு தரேன் அப்படின்னு நியத் பண்ணால் தான் ஜகாத் செல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃபர்து தொழுக போகிறோம், நான் இந்த லொஹருடைய ஃபர்து ஜகாத்தை எல்லா உட்காந்து நியத் போய் லொஹர் தொழுக போகிறோம். அப்படி நியத் பண்ணாமல் 100 ரகாத் வரும், 100 ரகாத் தொழுதே போகிறோம். லொஹர் நியத் பண்ணல, லொஹர் தொழுக யாரும் அது நஃபிலா தான். நீ 100 ரகாத் தொழுக ஃபர்லாகாது, அது நஃபிலா தான். அதே மாதிரி தான் நீ ஏழைகளுக்கு கொடுக்கும்போது இது ஜகாத்துடைய நியத்தை கொடுக்குறேன், என்னுடைய பொருளுக்கு ஜகாத் கொடுக்குறேன் அப்படி நியத் பண்ணி கொடுத்தா தான் ஜகாத் செல்ல முடியும். நீ ஜகாத் நிதி வைக்காம நீ 1000 எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் சரி ஜகாத்து கண்டிப்பாக நிறைவேறும். ஜகாத்துக்கு நியத் பண்ணும். அல்லது அந்த பொருளை ஒரு 5000 வந்தாரு, ஒரு 5000 காசு கொடுத்துட்டோம், கொடுக்கும்போது ஜகாத்து நியத்து இல்லை, ஆனால் கொடுத்த வெளியே போயிட்டான், அப்போ நியத்து வருது, கொடுத்த ஜகாத்து கொடுத்துக்கலாமே, ஜகாத்து இவ்வளோ கடமையாக இருக்குது, நம்ம ஜகாத்து கொடுத்துக்கலாம், சும்மா கொடுத்துட்டோமே அவர் காசை வருதுன்னு இருந்துச்சுன்னா அந்த காசை அவர் செலவழிக்காத வரை ஜகாத்து பண்ணிக்கலாம். அவர் இப்பெல்லாம் போட்டு போகிற செலவழிச்சிருக்க மாட்டார், இப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம், ஜொல்ல வச்சிருக்கோம், செலவழிச்சிருக்க மாட்டார். செலவழிச்சிருக்க மாட்டார் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் ஜகாத்துக்கு வச்சுக்கலாம், கொடுத்த பிறகு ஜகாத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் அவர் செலவழிச்சுட்டார், கொடுத்து 1 மாதம் ஆச்சு, அவர் எல்லாம் செலவழிச்சுட்டார், இப்போ ஜகாத்துக்கு செல்ல முடியாது. இப்போ நாங்கள் போன மாதம் கொடுத்தல ஜகாத்தை கொடுத்தேன், அவன் இப்போ நியத்து வச்சே செல்ல முடியாது. குறைஞ்சபட்சம் கொடுக்கும்போது ஜகாத்தை நியத்து வேணும், அல்லது வாங்கினவர் அதை செலவழிப்பதற்கு முன்னால் ஜகாத்தை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் ஜகாத் செல்ல முடியும். அதே மாதிரி ஜகாத்தை நம்ம கொடுக்கும்போது நம்ம ஜகாத் கொடுக்குறோம், ஜகாத்தாக கொடுக்காம கடனாக கொடுத்துருக்கோம். ஒரு ஆள் கடன் கேட்குறாரு, நம்ம 1 லட்ச ரூபா கடனாக கொடுத்தோம், 50,000 கடனாக கொடுத்தோம், அவரால் திருப்பி தர முடியல. இப்போ 1 வருஷம் 2 வருஷம் கேட்குற தர முடியல, அவரால் தர முடியலங்கிறாரு. இப்போ நமக்கு இந்த வருஷம் நம்ம கணக்கு போட்டால் 5 லட்ச ரூபா காசு இருக்குது, கணக்கு போட்டால் 1 லட்சம் 2000 ரூபா, 5 லட்ச ரூபாய்க்கு 7000 ரூபா செலவு கொடுக்கணும். இப்போ ஜகாத்து காசை நம்ம வர வேண்டிய கடலை கழிச்சிக்கலாமா? நமக்கு அப்புறம் கடை வரணும், இந்த 7000 ரூபா ஜகாத்து காசை கழிச்சுக்கிட்டு மிச்ச காசை நம்ம வாங்கிக்கலாம்னு சொன்னால் செல்ல முடியாது. ஏன்னா கொடுக்கும்போது நம்ம கடனாக தான் கொடுத்தோம், ஜகாத்தை கொடுக்கல. அதனால நமக்கு வர வேண்டிய ஜகாத்தை நம்ம வர வேண்டிய கடன் போல கழிச்சிக்க முடியாது. என்ன செய்யறது வழி என்ன? இப்போ ஜகாத்துங்கிறது ஏழைகளுக்கு கொடுத்தோம், கொடுக்கும்போது ஜகாத்து நியத்து வேணும், கடனாக கொடுத்த காசு கழிக்க முடியாது. இப்போ கடனும் வர மாட்டேங்குது, ஜகாத்துக்கு வர வேணும். இப்போ என்ன வழின்னு கேட்டீங்கன்னா, அந்த யாரும் நம்ம கடன் கொடுத்தாரோ அவர் கூப்பிட்டு என்னங்கப்பா எனக்கு ஜகாத் காசு ஒரு 5000 10,000 வச்சுருந்தோம் கையில் கொடுத்துருவோம். அவர் கையில் வாங்கின உடனே எப்போ கடனை கொடுப்போம், அவர் கையில் வாங்கியிருந்தாங்க, அவர் கையில் வாங்கின உடனே திருப்பி இப்போ நம்ம கையில் காசு வந்துச்சு, எப்போ கையில் 10,000 கடன் கொடுப்பாங்க. அவர் கொடுத்துட்டு அவங்களோட திருப்பி வாங்கினா அவங்க கடன் நிறைவேறும். நாமளாக தள்ளி முடியாது. நமக்கு வர சட்டை இவ்வளோ காசு ஜகாத்து நமக்கு கடமை கொடுக்கணும், இவ்வளோ காசு கடை வரணும், நாமளாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டா நாமளாக கழிச்சுட்டா ஜகாத் செல்ல முடியாது. அவர் கையில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம
கொடுப்பா அப்படின்னு கேட்டுவாங்கன்னா அப்படி அது செல்ல முடியும். ஜக்காத் தர வேண்டியதும் வர வேண்டிய கடனும் வந்துடும். இப்படி செய்யவே முடிய நாமளாம் தள்ளுபடி பண்ண முடியாது. நல்ல விளைக்கணும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழைக்கு தான் கொடுக்க முடியும். குறிப்பிட்ட ஒரு ஏழைக்கு முழு உரிமையாக கொடுக்க வேண்டும். அப்பதான் செல்ல முடியும். ஜக்காத் காசை வச்சு டேபிள் சேர் வாங்கி போட முடியுமா? முடியாது. மண்டபம் கட்ட முடியுமா? முடியாது. ஃபேன் வாங்க முடியுமா? முடியாது. ஏழைகளாம் பொது சொத்து. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொத்து அல்ல. இதெல்லாம் பொது சொத்து. இது யாரும் தலைமையில் கூட கொடுக்க முடியாது. இதைகளே ஜக்காத் செய்ய முடியாது. ஜக்காத் காசு வச்சு பள்ளியாசம் கட்ட முடியாது, மாசா கட்ட முடியாது, பள்ளியாசம் மோதினாலும் உண்ணாவசமாக கொடுக்க முடியாது, கரண்ட் பில் கட்டக்கூடாது, தண்ணி பில் கட்ட முடியாது. அதாவது பொது காரியம் எதுவுமே செய்யக்கூடாது. ஜக்காத் காசு என்பது ஒரு ஏழைக்கு முழு உரிமையாக வச்சுருப்பா என்று கொடுத்தாதான் செல்ல முடியும். இப்போ பள்ளிவாசல்ல மாசால 10 மணிக்கு ஓதுறாங்க, பசங்களுக்கு பாட் டெஸ்க் வாங்கி போடுறேன், காசை வச்சு பாட் டெஸ்க் வாங்கி போடுறேன், அவங்க பாடம் வந்து தெரிஞ்சு போயிடணும். அப்படி குரான் வாங்கி போடுறேன், ஓதணும், அவங்க வந்து ஓதி வச்சுட்டு போயிடணும். இந்த மாதிரிலாம் கொடுத்தா ஜக்காத் கண்டிப்பாக செல்ல முடியாது. ஜக்காத்துங்கிறது முழு உரிமை பெற வேண்டும். அதாவது பணத்தை வச்சு கொண்டு போயிருப்பான், அதான் வீட்டு கொண்டு போயிருந்தவர். அல்லது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம், ட்ரெஸ்ஸை சொந்த ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அதை வீட்டு கொண்டு போயிருந்தவர். இந்த மாதிரி தனிப்பட்ட நபருக்கு முழு உரிமையோடு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜக்காத் செல்ல முடியும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க திருப்பி கொடுத்துருவேன், அல்லது இந்த ட்ரெஸ்ட்டு குறைக்க திருப்பி வச்சுட்டு போயிடணும், மாசாக வச்சுட்டு போயிடணும். இந்த மாதிரி பொது உரிமையாக இருந்தால் ஜக்காத் செல்ல முடியாது. ஜக்காத்தை பணமாகவும் கொடுக்கலாம், பொருளாகவும் கொடுக்கலாம். பொருள் எப்படிப்பட்ட பொருள் கேட்டால் சாப்பாடு ஆக்கி போடலாமாண்டா, சாப்பாடு ஆக்கி பந்தி வச்சு போடக்கூடாது. ஜக்காத்துடைய காசு ஒரு வச்சுக்கலேன், வீட்டில் 10 ஏழை இருக்கிறாங்க, அந்த ஏழை கொண்டு வர வச்சு சாப்பாடு ஆக்கி போட்டால் ஜக்காத் கூடாது. ஏன்னு சொன்னால் பந்தி வைக்கும் போது அவன் முழு வராது, முழு வராது. அவன் சாப்பிட்டு வச்சு போகிறான், அவனை தானே ஒழிய சாப்பாடு கீழே போட்டாங்க நம்ம அனுப்பிடுமா, சாப்பாடு கீழே போட்டுக்கிட்டாங்க தர்மம் செய்கிறான், நம்ம அனுமதி மாட்டோம். நம்ம அதை ஏன்னா அவன் உருவதான் கொடுத்துருக்க முடியாது, அவனுக்கு உருவம் நமக்கு தரல. சாப்பாடை பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டோம், 100 பேக்கெட் பண்ணி வேலை கொடுத்துட்டோம், ஜக்காத்தை தாராளமாக செய்யலாம். ஏன்னா அந்த பாக்கெட் வந்து அந்த பொருளை ஊற்றி நினைச்சா சாப்பிடலாம், நினைச்சா தர்மம் செய்யலாம், நினைச்சா கீழே போடலாம், யாரும் கேட்க முடியாது. அப்போ எப்போ அந்த பொருள் மீது உருவம் வந்துடுது, பாக்கெட் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த சாப்பாடை இருந்தாலும் தானும் சாப்பிடலாம், நினைச்சா பக்கத்து கொடுக்கலாம், நினைச்சா கீழே போடலாம். இது அவனுக்கு உருவம் வந்துடுது பொருள் மேலே. அப்போ அந்த மாதிரி பாக்கெட் பண்ணி கொடுத்தா செல்ல முடியும், ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்கலாம். ஆக அந்த பொருளின் மீது அந்த ஜக்காத் வாங்கியவர் முழு உரிமை பெற வேண்டும். அப்போ செல்லுபடியாகும். சும்மா இல்லை யூஸ் பண்ணி கொடுத்துடணும், யூஸ் பண்ணி கொடுத்துடணும், அல்லது எச்சு சாப்பிட்டு போகிறாங்களதான் உனக்கு முழு உரிமை சாப்பிடல, உனக்கு வேலை இல்லை என்பதால் அந்த பொருளின் முழு உரிமை வராவிட்டால் ஜக்காத் செல்லுபடியாகாது. பள்ளிவாசல் கொடுக்குறோம், உரிமையால் கூடாது, பொது சொத்து அது. மாசா கொடுக்குறோம், அது பொது சொத்து, அது ஜக்காத் செல்லுபடியாகாது. இமாம் அது ஆக வந்து ஜக்காத் ஒரு தனிப்பட்ட நபருக்கு முழு உரிமையாக அதை என்ன மாதிரி மதியான யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தால்தான் ஜக்காத் செல்லுபடியாக ஆகும். எல்லாம் விளைக்கிற விஷயத்தை. அதே மாதிரி ஜக்காத்து நம்ம வந்து யாரு ரொம்ப தகுதியான யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல தகுதி சொந்தக்காரன் தான். நம்ம சொந்தக்காரன் கஷ்டப்பட நீ ஊருக்கு தர்மம் செஞ்சா நன்மை கிடைக்கிறது, பாவம் தான் கிடைக்கும். நல்லா எழுதி வச்சு, நான் உன் சொந்தக்காரன் கஷ்டப்பட்டுக்கிறான், நீ உன் சொந்தத்தை பகையாக இருக்கலாம், அண்ணன் பேசாமல் இருக்கலாம், செஞ்சா பெருந்தாப்புலையும் பேசாமல் இருக்கலாம், உனக்கு ஏதாவது உனக்கு ஒரு வகையில் உனக்கு கஷ்டம் கொடுத்துருக்கலாம். இதுக்காக அவங்களுக்கு கொடுக்காம நீ ஊரில் தர்மம் போட்டார், ஊருக்குள்ள தர்மம் போட்டார், அவங்களோட கூட சேரும். உனக்கு என் அண்ணன் பணக்காரராக இருக்கான், நான் ஏழையாக இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், சாப்பாடு கஷ்டப்படுறேன், இங்கே ஊருக்கு தர்மம் செய்யலாம், எவ்வளோ மனசு வேணும் உனக்கு. அதனால தர்மத்தில் முக்கிய தர்மம் என்ன கேட்டீங்கன்னா முதல் உரிமை சொந்த பந்தங்கள் தான். நம்முடைய சொந்த அண்ணன் தம்பி, செச்சா பெருந்தா பிள்ளைங்க, நம்முடைய மாமா மாசமா பிள்ளைங்க, இவர்கள் தான் ஜக்காத்தை முதல் தகுதியானவர்கள். ஜக்காத்தை யாரும் கொடுக்கக்கூடாதுன்னா அம்மா தான் கொடுக்க முடியாது, தாய் தான் ஜக்காத்தை கொடுக்க முடியாது, தாய் தான் ஹத்தியாக கொடுக்கலாம். தாய் தான் உயர்ந்த ஜக்காத்துக்காக வந்து அது ஒரு கழிவு மாதிரி, அது நம் பொருளுடைய மிச்ச பகுதி அது. அதனால ஜக்காத்தை வந்து அம்மா தான் ஹத்தியாக கொடுக்கணும், கொண்டு போய் கடந்து கொண்டு அம்மா இந்த காணிக்க
காணிக்கை தான் கொடுக்க முடியும். ஜகாத்துக்கு வந்து அம்மா தான் கொடுக்க முடியாது, தாய் தான் ஜகாத்து கொடுக்க முடியாது. அவங்களுக்கு காணிக்கை தான் கொடுக்க வேண்டும். அதாவது ஜகாத்து இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை அவங்களுக்கு உபகாரமாக காணிக்கையாக கொடுக்க, ஜகாத்தாக கொடுக்க முடியாது. தாய்க்கு கொடுக்க முடியாது, தாத்தா பாடி கொடுக்க முடியாது. அவங்க தாய் வழி பாண்டியாக இருந்தாலும் சரி, தந்தை வழி பாடினாலும் சரி, தாத்தா பாடி கொடுக்க முடியாது. அதே மாதிரி கணவன் மனைவி கொடுக்க முடியாது, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி மகன் மகள் கொடுக்க முடியாது, பேரன் பேத்தி கொடுக்க முடியாது. அவன் மகன் வழி பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, மகள் வழி பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, பேரன் பேத்திக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. இப்படி சொல்லப்பட்டவரை தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஜகாத். அண்ணன் தம்பி ஜகாத் கொடுக்கலாம், தம்பிக்கு அண்ணன் கொடுக்கலாம், அண்ணனுக்கு தம்பி கொடுக்கலாம், சிச்சா பெருக்கா பிள்ளைகள் கொடுக்கலாம், ஹாலா படிவா பிள்ளைகள் கொடுக்கலாம், குப்பிமா பிள்ளைகள் கொடுக்கலாம், ஹாலா பிள்ளைகள் கொடுக்கலாம், ஹாலாவும் கொடுக்கலாம், குப்பிமாவும் கொடுக்கலாம், சிச்சா பெருக்காவும் கொடுக்கலாம், அம்மாவுடைய அத்தாவுடைய அண்ணன் தம்பி கொடுக்கலாம், அம்மாவுடைய அக்கா தங்கச்சி தாராளமாக கொடுக்கலாம். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா முந்தி அவங்க தான் உரிமையாளர்கள். சொந்த ஹாலா கஷ்டப்பட்டுருக்குறாங்க, ஸோ சிச்சா கஷ்டப்பட்டுருப்பாரு, நீ ஊருக்கு தர்மம் செய்ய, ஊருக்கு தர்மம் செய்ய வேண்டிய முந்தி அவங்க தான் உரிமையாளர்கள். ஆனால் கொடுக்கும்போது ஜக்காத்து சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா சிச்சா போய் ஜக்காத்து காசை வச்சுருக்குன்னு சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படுவார். ஏன்னா நம்ம அக்கா அண்ணன் ஜக்காத்து தரமா தரலாம், நான் அவளை ஏழை போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் யூகோ பண்ணுவார். அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாரே இல்லை. அதனால் என்ன சொல்கிறது, ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. இந்த உங்களுக்கு காணிக்கை இல்லைங்க, ரம்ஜான் பரிசுங்க உங்களுக்கு. ஆனால் அவங்க பிள்ளைங்க 5 பேர் இருக்கிறாங்க, சிச்சாவுடைய பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். சிச்சாட்ட போய் ஜகாத்துன்னு கொடுத்தா அவர் போடா உன் ஜகா எங்கே வேணாம்னு சொல்லுவார். அவர் வீட் பண்ணுவார். அது ஒரு குறைய நினைப்பான்னு வச்சுக்கலேன். அப்போ ஜகாத்தாக கொடுக்கக்கூடாது, வேற பேர் வச்சு ஹத்தியான்னு சொல்லி கொடுத்துடலாம், அது நோம்பு காசுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அது 4 பிள்ளைங்க அவங்க ஒரு பிள்ளைங்க 5,000 ரூபா, 2000 பிள்ளைங்க ஜகாத்துக்கு நாங்கள் மீது வச்சுக்கிறோம். நான் என்ன செய்யணும்னே 4 பசங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைக்கு நாங்கள் 5,000 ரூபா நோம்பு காசு கொடுத்துடணும். ஜகாத்துன்னு சொல்லாமல் வேற பேர் சொல்லி கொடுத்தாலும் ஜகாத் சொல்ல முடியாது. நம்ம மனசுல ஜகாத் இருந்தா போதும், நம்ம மனசுல ஜகாத் நீர் இருந்தா போதும், வாங்குறதுல ஜகாத் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் கடை கேட்டு வர்றாங்க, உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்படுற பையன் ஒரு 50,000 கஷ்டப்படுறாங்க, மகள் கல்யாணம் வச்சிருக்க பையன் 1 லட்சம் காசு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஜகாத் காசு தான் இருக்குது, தாராளம் கொடுக்கலாம். கடனாக நான் கொடுப்போம், கடன் சொல்லி கொடுத்துடலாம். நம்ம மனசில் கல்வி வச்சுக்கணும், நம்ம மனசில் ஜக்காத் ரீதி வச்சுக்கிட்டு இந்த கடனை வச்சுன்னு சொல்லி கொடுத்தோம். அவன் வாங்கிட்டு செலவு பண்ணாரு, செலவு பண்ணிட்டு திருப்பி அவர் காசு சேர்த்து கூட தராக்கூடாது. இந்த கடை வச்சு வாங்கி கொடுங்க, இல்லை வேணாப்பா நான் ஹத்தியாவை தான் கொடுத்தேன் விட்டேன், நான் காணிக்கையாக வச்சுப்போம், கடை வாங்கி சொன்னேன் விட்டேன், கடனை தான் ஹத்தியா வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிடலாம். கொடுக்கும்போது கடனை சொல்லிக்கேன்னா அவன் வந்து அவன் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா செலவு பண்ணிடுவான். ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டா இஷ்டம் செலவு பண்ணிடுவாங்க, பேசி பண்ணிடுவாங்க. கடன் சொன்னால் கடன் வாங்கி சொல்லி பாதுகாப்பாக செலவழிப்பாங்க. அதுக்காண்டி கொடுக்கும்போது ஜக்காத்துன்னு ஹத்தியான்னு சொல்லாமல், ஜக்காத்துன்னு சொல்லாமல் கடன்னு சொல்லி கொடுத்துடலாம். சொல்லி கொடுத்துட்டு அவர் திருப்பி அதுக்கு செலவு பண்ணிட்டு அவர் எல்லாத்துக்கும் வசதி கொடுத்த உடனே திருப்பி கொண்டாந்து கொடுக்கும்போது எனக்கு காசு வேணான்னு சொல்லிடுவோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜக்காத்தை வந்து கடனாக கொடுத்து வாங்குறாங்க, அது செல்லுபடியாது. அதாவது ஜக்காத் காசு எல்லாம் வசூல் பண்ணிக்கிறது, ஊரில் யாரும் கடன் கேட்டால் கடன் கொடுத்து வாங்கிறது, அடுத்த யாருக்கு கொடுத்து வாங்குறது, அந்த ஜக்காத்துக்கு காசை வச்சு கடன் கொடுத்து வாங்குறது, அது செல்லுபடியாது. ஏன்னா அது ஊருக்கு வரல, அவங்கள கொடுத்துட்டு அவங்க விஷயம் கொடுத்துடணும், அவன்கிட்ட திரும்பி வாங்கக்கூடாது. ஆனால் கொடுக்கும்போது கடன்னு சொல்லி கொடுக்கலாம். நம்ம மனசை ஜக்காத்து நீங்கிறது தான் போதுமானது. அன்பர்கள் அன்பர்களே, ஜக்காத்தில் வந்து இவைகளையும் கண்டிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி ஜக்காத்தில் சொந்த பந்தங்கள் கடனாளியாக கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க, நல்லா விளைக்கணும். ஜக்காத்தை வந்து சில்லறையாக பிடிச்சு கொடுக்கறத விட மொத்தமாக கொடுக்கும் சிறப்பானது. நம்ம கையில் இந்த வருஷம் 10 லட்சம் காசு வச்சுருக்கோம், 10 லட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு 2,000 ரூபா, 10 லட்சம் லட்சம் 25,000 ரூபா. இதை நம்ம ஒரு ஏழைக்கு 25,000 சில்லறையாக போட்டு வச்சுக்கிட்டு வர ஏழைగా 5, 10, 5, 10 இப்படியே கொடுத்துட்டு போனால் இது வந்து சிறப்பானது இல்லை. ஏன்னா நம்ம பிச்சைக்காரங்க பார்த்தீங்களா, அவன் நம்ம 3 வருஷம் வேலை வாசல் வாங்கிடுவோம். நான் 10 ரூபா தாண்டி 2 ரூபா அவன் வேலையே போக பிச்சை எடுக்கிறது தான், எங்கேயாவது போய் வாங்கி சாப்பிடுவான். ஆனால் இத்தனையோ ஏழைகள் கூட இருப்பாங்க, அவங்க வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, யார் வீட்டு வாசலும் போக மாட்டாங்க, போய் கொடுத்தாலும் சீதை வாங்க மாட்டாங்க, டக்குன்னு வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை ஏழைகள் கூட இருப்பாங்க.
அவங்க வீட்டில் கஷ்டம் நல்லா தெரியும். நான் கூட இருக்கும், வீட்டுக்காரர் மூத்தா போயிருப்பார், அல்லது வெளிநாட்டு இருப்பார், சரியாக வீட்டு கடை வேலை செய்வார், ஒரு 10,000 சம்பளம் வாங்குவார், வீட்டு வாடகை 4,000 கொடுத்துருவாங்க, மிச்சம் 6,000 வச்சுக்கிட்டு வீட்டால் கூட இருக்கிறதெல்லாம் தெரியும், கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும், கடனாளியாக இருப்பாங்க. அந்த மாதிரி யாரு தான் கஷ்டப்பட்டும் அதை வெளியே சொல்லாமல் பத்தினித்தனமாக தன்னுடைய வறுமையை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஏழைகளை போய் தேடி கொடுக்கதான் ரொம்ப சிறப்பானது. நல்லா விளங்கிங்க. ஜகாத்து ஏழைகள் பிச்சைக்காரன் பிச்சை போட சிறப்பானது அல்ல. ஏன்னா பிச்சைக்காரன் கூட வேற வாசல் வாங்கிடுவான், 10 ஊருக்கு சம்பளம் போனால் அவங்க காசு சாப்பிட காசு இருக்கு அவனுக்கு, அவன் போய் வளர்ந்துருவாங்க. அது பெரிய தர்மம் சிறப்பானது அல்ல. கொடுத்தா செல்லுபடியாகும், ஜகாத்து நீத்து வச்சு கொடுத்தா ஜகாத்து நிறைவேறும், ஆனால் சிறப்பானது அல்ல. ஜகாத்து சிறப்பான எதுன்னு கேட்டீங்கன்னா, யாரும் பிறட்ட சொல்ல வெட்கப்பட்டுக்கிட்டு கடனாளியாக இருப்பாங்க, வீட்டில் பொங்கல் இருக்கும், கஷ்டப்பட்டு இருப்பாங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தேடி போய் கொடுக்குறது ரொம்ப சிறப்பானது. சென்ற மாதம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மனசார ஒரு மாணவர் கேட்ட ஓதுறாங்க, அப்படி அதிக பையன் ஓதுறாங்க. அந்த பையன் வந்து அழுதுகிட்டே உட்கார்ந்தார். ஏன்பா அழுகிற கேட்டேன் கூப்பிட்டு. என் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னப்பா கஷ்டம்? என் அண்ணிமா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ கடன் நிறைய கடன் வாங்கி ஆஸ்பத்திரி செலவு பண்ணாங்க. வெறும் 3 லட்சம் கடன் வாங்கினாங்க. இப்போ அந்த 3 லட்சம் வட்டி மேலே வட்டி போட்டு, வட்டி கூட்டி போட்டு, வீட்டு வட்டி அந்த வட்டி போட்டு இப்போ எல்லாம் 5 லட்சம் ஆயிடுச்சு. 4 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்போ 4 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு வட்டி அடைக்க இன்னொரு ஒவ்வொரு மாதமும் கடன் அடைக்கிறதுக்காண்டி நான் வட்டி அங்கே வட்டி வாங்கிக்கிறேன். ஒவ்வொரு எங்கள் அக்கா வந்து ஒரு பெயிண்ட் வேலை செய்கிறார். அவர் மாதம் டெய்லி 30 நாள் வேலை கழிச்சு வேலைக்கு போனாலே 15,000 கிடைக்கும். அது மாதம் வேலை கிடைக்க மாட்டேங்குது அக்கா பெயிண்டிங் வேலை. எங்கள் அம்மா பீடி சுற்றுறாங்க. அவங்களுக்கு மாதம் 4-5 ரூபா வரும். மொத்தம் எங்கள் வீட்டில் ஒரு மணி 20,000 தான். ஆனால் வட்டி மட்டும் 38,000 கட்டணும். 4 லட்ச ரூபாய்க்கு அது மாதம் 38,000 வட்டி கட்டியாகும். அது வட்டி மட்டும் தான், அசல் அப்படியே இருக்கு. இதுவரைக்கும் 1.5 லட்சம் ரூபாய் வட்டியை கட்டி முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் அசல் அப்படியே இருந்துட்டே இருக்கு. ஆக எங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஆனால் எப்படா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமம். எல்லாம் வர பேங்க் வட்டி இல்லை, எல்லாம் ஃபைனான்ஸ் வட்டி. ஃபைனான்ஸ் வாங்க எல்லாம் ஒருத்தரும் அந்த மாதம் கொடுக்காட்டி எக்ஸ்ட்ரா வட்டி போடுறான், அந்த வட்டிக்கு வட்டி போடுறான். இப்படி ஏறிக்கிட்டே போகுது. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு கட்டம் வந்தால் எங்களுடைய எல்லாரும் பொறுத்தாயிடலாமா பிள்ளைங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நான் ஓத வந்திருக்கிறது பையன் சொன்னார். என்ன செஞ்சேன், அல்லாவோட பசங்க கூப்பிட்டு என் நண்பர்கள் 5-6 பேருக்கு ஒரு வெளிநாட்டு வேலை செய்ய எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி விட்டேன். அவங்க இந்த மாதிரி மாணவர் முதல்ல அவருடைய 4 லட்ச ரூபா கடனாக போயிடுச்சு. 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் வட்டி வெளிய முடியும். நீ 5-10 கொடுத்தா செல்லுபடியாகாது. 4 லட்சம் கடனாக கொடுங்க. அவங்க வேலை செய்கிற சம்பளம் 38 வட்டி கட்டுறாங்க இல்லையா, 10,000 மாதம் கொடுத்துறேங்கிறாங்க. மாதம் 10,000 ஒன்றாந்தே கொடுத்துறேங்கிறாங்க. 10,000 கரெக்டாக மாதம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். 4 லட்சம் என்னை நம்பி கடை யாராவது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 34 பேருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். அல்லாவுடைய கிருபையில் மதுரையை சேர்ந்த இம்தியாஸ்ங்கிற ஒருத்தர் அல்லா 4 லட்ச ரூபா நான் கொடுத்த கொண்டு போயிருக்காரு. அவர் நான் கண்ணு மட்டும் பார்த்து வாழ்நாள் அவர் மூஞ்சிலே பார்த்து கிடையாது. அவரை வந்து வாட்ஸ்அப்பில் என்னுடைய பேச்சை நம்பி ஒரு அசர் சொன்னால் போய் சொல்ல மாட்டாங்க, இப்போ நம்பி 4 லட்ச ரூபா பணம் எனக்கு அனுப்பிச்சு வச்சார். நான் அந்த குடும்பத்தாரை 4 லட்ச ரூபா கொடுத்துட்டேன். அவங்க வந்து சந்தோஷம், அல்லாஹ் அக்பர், அவ்வளோ துவா செய்கிறாங்க. என் வாழ்க்கையே நீங்கள் உயிர் வாழணும், இதாக காரணம் நாங்கள் இல்லைன்னா மூத்தா உயிர் போகுது அப்படி அழுகுறாங்க. ஆனந்த கறி வடிக்கிறாங்க. அழுது கொண்டு போய் எல்லா கட்டையும் அடைச்சிட்டாங்க. மாதம் 1,000 10,000 வச்சு வச்சிடுறாங்க. இப்போ எல்லாம் 2 மாதம் கடை அடைச்சாச்சு. போன மாதம் இந்த 2 மாதம் இதுவே அனுப்பிச்சு வச்சுட்டேன். யாருக்கு அந்த கடை கொடுத்தது இவர் அனுப்பிச்சு வச்சுட்டேன். இப்போ அல்லாவோட பெரிய பதில் என் திறமை இல்லை, அல்லாஹ் தலைவர் கொடுத்து வைக்கிறாங்க. அவங்க தான் அது மாதிரி தர்மத்தை பொறுத்த வரைக்கும் நீ தர்மம் செய்யறது பெருசு இல்லை, 4-5 பேருக்கு சொல்லி தர்மம் செய்ய வைக்கிறது தான் பெருசு. அல்லாஹ் சொல்றான், ஏழைகளுக்கு கொடுக்கணும் தூண்டனே கேட்கலாம். ஏழை கொடுத்து கேட்கலாம், ஏழை கொடுத்தியான்னு கேட்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கணும் தூண்டினாயா அப்படின்னு கேட்கலாம்.
பவுன் தேவைப்படுது, நாம 1000 ரூபா கொடுத்து அனுப்புறது பெருசு இல்லை. அது அவங்க சிரமத்துக்கு போக்காதவங்களுக்கு. நீ 1000 ரூபா கொடுத்து அவன் தேவை 4 லட்சம் ரூபா தேவைப்படுது, நீ வெறும் 1000 ரூபா கொடுத்து அனுப்பிச்சா அவன் தேவை நிறைவேற. நீ என்ன செய்யணும்? உங்க என்னம்மா தேவை? உங்களுக்கு சாப்பாடு செலவாகும், மண்டபம் எவ்வளோ முடிக்கிறோமா, எவ்வளோ வேலை போடுறீங்க, 5 3 பேர் இருந்தால் மொத்த செலவு எவ்வளோமா, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு இந்த மாதிரி குமரகாய் விஷமான கும்பகாயம் வந்துருக்குது, நான் இவ்வளோ பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் இவ்வளோ பொறுப்பேற்றுக்கிறீங்க, நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையும் சேர்த்து வசூல் பண்ணி அந்த கவனம் முடிச்சு கொடுத்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இந்த இமாம் சுகையில் இருக்காங்க இமாம் சாப், அவங்களுடைய நன்னத்தான் அம்மாவுடைய தகப்பனார் ருக்மிணி ஹாஜியான்னு பேர் அவங்களுக்கு. அவர் பிறப்பே இருக்கான். அவங்க ஊரில் மேல்கரப்பட்டியில் யாராவது கவர்மெண்ட் தெரிஞ்சுதான் போதும், இவர் வெளியே போயிடுவார், நல்ல மக்களை பார்ப்பாரு, பார்த்துட்டு ஹீரோக்காரங்க கேரக்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவார். போய் எல்லாரும் ஆளுக்கு வந்து கட்டி சந்தியாகவும் வர கொடுத்து வாங்கிடுவார். வாங்கி கட்டி கொடுத்து இந்த மாதிரி அவங்க ஊரில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட கட்டி கொடுத்துருக்காரு. உங்கள் அண்ணன் தான் கட்டி கொடுத்துருக்காரு. அவர் கடைசியாக மூத்தாய் ஜனாதா போகும்போது ஊரே கும்பிடுது, அப்படியே இதுக்கெல்லாம் சாமி போதுறாங்க. ஊரே அவர் மூத்தா போகும்போது அவரை வாழ்ந்துச்சு. இன்னைக்கும் அவர் கபர் போனால் மணக்குது அப்படியே. மற்ற அவர் புண்ணிய அடக்கிற கபர்லாம் உள்ள போந்துருச்சு. அவர் புண்ணிய அடக்கிற கபர்லாம் பார்த்தா உள்ள போந்து அப்படி மண்ணாங்கிறது. இவர் கபர் பார்த்தா சூப்பராக இருக்கு, யாரும் குடும்பம்லாம் இல்லை. இடத்த செய்ய சொல்றேன். அப்ப அல்லாஹ்வுத்தால அவர் என்ன சேவை செஞ்சாரு? ஒரு பெரிய துணியாளி வணக்க சேவை கிடையாது. அவர் வந்து ஊர்ல எந்த கபரும் தான் கட்டும். அதன் காரணமா அல்லாஹ்வுத்தால அவர் கபர் அல்லாஹ் புகாரிக்கிறாங்க. கும்பகோணத்துல ஷம்சு ஹஜா வந்து இருக்கிறாங்க. பிஸ்மி ஷம்சு சொல்லுவாங்க. அவர் பிஸ்மி கரவச்சிருக்காரு. அல்லாஹ்வுடைய மேல ஒரு 1000 கோடி முடிச்சிருக்காரு. அவர் யாராவது கபருக்கு வரையும் ஒரு ஆம்புலேஷன் ஏதாவது ஒரு செலவு சொல்லிட்டா போதும், அவர்கிட்ட சொல்லிட்டா போதும். அவர் 1000 நல்ல பெரிய கண்டிப்பாக வச்சிருக்கிறார். பெரிய வசதியான மனுஷன். அவர் தான் கொடுக்க மாட்டார். அவர் வந்து உடனே அவர் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்கிறாங்க, பணக்காரங்க போனது எல்லாருக்கும் ஃபோன் போடுவார். ஃபோன் போட்டு எல்லா நான் அரப்போம் தண்ணி வளர்த்துறேன். அது பிடிச்ச ஆரம்பிச்சேன். இது பூக்கமரு நான் அரப்போம் நீ வளர்த்துறேன், இது ஒரு ஃபோன் போடுறேன், நீ ஒரு ஃபோன் போடு. உண்மையாக கேட்பார். உடனே எல்லாரும் அவருக்கு பேர் நம்பிக்கை அந்த ஊர் மக்கள் மேலே. அதனால உடனே அவர் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. உடனே எல்லா ஆளுக்கு அரப்பம் போடுவாங்க. 10 பவுன் 5 பவுன் கட்டி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 1000 பவுன் கட்டி கொடுத்துருக்காரு. அயாத்தா இருக்கார் ஒன்றும் விஷ்ணு சக்தி ஆச்சாரம் சொல்லுவாங்க. அவரை இந்த மாதிரி கொடுக்க அவரை பார்த்தா அந்த குடும்பமே வீட்டு நாங்கள் போடுறது இருக்கும். எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. வாழ்நாள் தான் இந்த வாசி வாங்கிங்க. கல்யாணம் வச்சது காரணம் அவர் தான். இல்லை இதுக்குள்ள வயசு போதே கல்யாணம் தான் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு வாழ்றது காரணம் அவர் தான். எவ்வளோ எப்படி 1000 குமர்னா எவ்வளோ துவா செய்வாங்க அவருக்கு. அப்போ எவ்வளோ அவருக்கு துவா கிடைச்சிருக்கும், பெரிய பாக்கியம். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா யாரும் வேலை கிடைச்சா விட்டுறக்கூடாது, அவங்க தேவை நிறைவேற்றணும். அதனால இப்போ எங்கள் சேலத்தில் எங்கள் தெருவில் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5 பேர் கொடுக்குது. அவங்க தகப்பனார் சஞ்சாரம் போதா போயிட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி தொழிலை சஞ்சாரமும் பார்த்தாயிட்டார். அவருக்கு 5 பேர் குழந்தை பையன் இல்லை. எல்லாரும் பேர் முதல் 4 பொண்ணுங்களுக்கும் நம்ம கொஞ்சம் உதவி செஞ்சு கட்டி கொடுத்தோம். இப்போ 5ஆவது பொண்ணுக்கு ஒரு 1ஆவது கல்யாணம் இருக்குது. எல்லாருக்கும் பேர் நான் அந்த பொண்ணுடைய சர்க்கெல்லாம் பொண்ணு பேர்லாம் எழுதிருக்காங்க. இந்த மாதிரி 5 பொண்ணு இருக்கு, ஒரு பையன் பசங்க இல்லை, அக்கா சஞ்சாரம் பார்த்தாயிட்டாங்க. 5ஆவது பொண்ணுக்கு ஒரு 1 5 நான் 5ஆம் மாதம் 1ஆம் தேதிக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னு பத்திரிக்கை போட்டு ஃபோட்டோ போட்டு எல்லாருக்கும் மேலே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன். 1 வாரத்துக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். இது வரைக்கும் எல்லாரும் 1 லட்சம் சேர்ந்துருச்சு. 1 லட்ச ரூபா எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆளுக்கு 5 10 எல்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. 1 லட்ச ரூபா அனுப்பிச்சி வச்சுட்டாங்க எல்லாருக்கும் மேலே. இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு செய்ய சொல்கிறேன் நான். இது மாதிரி அல்லாஹ்வுத்தாலா நம்மால் முடிந்த அளவுக்கு ஏழைகள் என்று தெரிந்து விட்டால் ஏதோ 5 10 காசு கொடுத்து எல்லாரும் கொடுக்கலாம். ஆனால் தேவை நிறைவேறாது. நாம் அதை பொறுப்பேற்று அந்த கொபரை பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ரேஷனா, இது அவசியம் தேவையா, அதை நாம் பொறுப்பேற்று நாம் அல்லாஹ் சொல்கிறோம் குர்ஆன்ல மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபுன் மின்ஹா. யார் ஒரு நல்ல காரியத்திற்காக பிறகு சிபாரிசு செய்கிறாரோ அவருக்கும் அதே போன்ற கூலி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தண்ணி காசு கொடுக்கல 10 பேர் வசூல் பண்ணி கொடுத்த என்று சொன்னால்
நீ அதே அளவு தர்மத்தை அல்ல நன்மை எல்லாம் கொடுக்குறான். நீ மற்றவங்க யாரும் குறைக்க மாட்டாங்க. அவனுக்கும் அதே கூலி, சொல்லி வாங்கி கொடுத்த உனக்கும் அதே கூலி கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி காட்டுறான். இதனால் நண்பர்களே, நாம் இந்த ஜகாத்துடைய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக நாம் கொடுக்க வேண்டும். அதை நாம் பெரிய அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம கொடுத்த பெரிய பாக்கியமாக கருதி கொடுக்க வேண்டும். அல்லாட்ட எதையுமே சடைச்சிட்டு கொடுத்தா அல்லாட்ட விரும்ப மாட்டோம். என்னால பெரிய கடமையாயிடுச்சு, கொஞ்சம் கேட்டால் எடுத்து வந்து என்ன ஜகாத்து கொடுக்கணுமா, என் பொருள் இவ்வளோ கொடுக்கணுமா, பெரிய கஷ்டமா இருக்குது. நான் ஒரு வருஷம் வஹாபி மதத்தில் போயிட்டா, பிஜே மதத்தில் போயிட்டானா ஒரு வருஷம் கொடுத்தா ஒரு வாரம் கொடுத்தா போதுமா, வாரம் ஒரு கூட பொதுவாக கொடுத்தா போதுமா, பேசாமல் நான் வந்து பிஜே மதத்தில் போயிட்டுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், அல்லாஹ் திரும்பி அந்த நகை கொடுக்கவே முடியாமல் ஆகிடும். அல்லாஹ் அந்த பணத்தை எப்படி அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் வாங்கவும் அல்லாஹ் தெரியும். ஆனால் வருஷம் கரெக்டாக ஜகாத்து கொடுத்தது அல்லாஹ் பால் மாதிரி பொங்க வைப்பான். அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுக்குற பாக்கி அல்லாஹ் கொடுப்பான். அதனால எதை கொடுத்தோமோ அதுதான் நமக்கு உள்ளது. எதை நம்ம சேமிச்சு வச்சோமோ அது நமக்கு புரியுது அல்ல. அது அல்லாஹ் எப்படியும் அல்லாஹ் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் ஒரு ஆடை இருக்காங்க. வீட்டில் ஒரு ஆடை இருக்காங்க. உடனே ஆயிஷா கூட தர்மம் செஞ்சிருமா அப்படின்னு தொழுவு போயிட்டாங்க. தர்மம் தொழுவுக்கு வந்தாங்க. ஆயிஷா என்ன மிச்சது எல்லா தர்மப்பட்ட யாரும் சொல்லலாம், உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மூசம் கொண்டு எடுத்து வச்சிருந்த யாரும் சொல்லலாம். மாவகையே இல்லா கத்திஃபுன், எல்லா காரியும் ஒரு மூசம் தவிர அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பகையே இல்லா கத்திஃபுன், எல்லாம் மிச்சமா இருக்கு மூசப்பை தவிர. எதை நீ கொடுத்தியோ அதுதான் நமக்கு உள்ளது, எதை கொடுக்குறியோ நமக்கு அது நமக்கு உரியது அல்ல. அது நம்ம எல்லாம் மிச்சம், அது நமக்கு மிச்சமா கபுல வருமானு தெரியும், ஆசில வருமானு தெரியாது, சுகத வருமானு தெரியாது. எதை கொடுத்தியோ அதுதான் உனக்குரியது, எதை கொடுக்குறியோ அது உனக்குரியது அல்ல என்று பெருமானார் சொன்னாங்க. நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அது அல்லாத பழக்கத்தாய்க்கிறான், ரஹ்மத்தாய்க்கிறான், பண்படுங்க அல்ல, பெருக வைக்கிறான். கொடுக்கலன்னு சொன்னா அந்த கொடுக்காத காசு ஏதாவது கஷ்டமாக, சிரமமாக, நோயாக, ஏதாவது ஒரு விபத்தாக, சிரமமாக அதனுடைய கஷ்டத்துக்கு தான் அது வரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். எது வலாயாசிவன் மாதா உள்ளாஹ் சொல்லி ஓ ஹைரல்லஹும் பல் ஷர்ருல்லஹும், எதை நீங்கள் கொடுக்காம வச்சிருக்கிறீங்களோ அது ஹைரானதல்ல, அது ஒரு தீமை தான் உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மூசலமா அவங்க மனைவி இருந்தது, வீட்டில் கறி சமைச்சாங்க. ஒரே ஒரு துண்டு கறி ரசூலை எடுத்து வச்சுட்டாங்க. ரசூசெல்லாம் வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்களே, அப்போ பெருமானாட்ட ஒரே ஒரு துண்டு கறி எடுத்து வச்சுட்டாங்க ரசூல்லா உட்காந்து. இப்போ ஏழை வந்து ஏதாவது இருந்தால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. வேற எந்த கறியும் இல்லை, ரசூல்லா வச்ச கறி தான் இருக்குது, அதனால எதுவும் இல்லை போயிட்டு அப்படின்னு வச்சுட்டாங்க. அவர் போயிட்டாரு. கொலையை கழிச்சு பெருமாசலம் வந்தாங்க. அவங்க சில இதே உணவு இருக்கான்னு கேட்டாங்க. யாரை சொல்ல உங்களுக்காண்டி கறி இருக்கிறதுக்கு யாரை சொல்லான்னு சொல்லி உள்ளே பார்த்து பணம் கொடுத்தாங்க. பணம் கொடுத்து உள்ளே பார்த்தா கறி மேலே கல், வெள்ளை கலர் ஒரு கல் இருக்குது. நம்ம கல் இருக்குது பார்த்து வெறும் கல் தான், கறி காணும். பெருமாசம் என்ன நினைச்சா என்ன நினைச்சேன், யாரை உங்களுக்கு எடுத்து வச்சேன் யாரை சொல்லலாம். பார்த்தா ஒரு ஏழை வந்தார், நான் உங்களுக்கு கொடுத்தது வேற கறி இல்லாத ஒன்று இல்லை போது அமைச்சிட்டேன். என்ன பழகி சொன்னாங்க, பெருமாசம் சொன்னாங்க, நீங்கள் அந்த ஏழை கைது கொடுக்காதனால அல்லாஹ் அந்த கறியை எல்லாம் கல்லா மாட்டினான் என்று பெருமாசம் சொன்னாங்க. இந்த ஹதீஸு சக்கரையா போன இருக்கிறாங்க. சதகாவி சரப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் அதை போட்டிருக்காங்க. சதகாவி சரப்புன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் தாலி படிப்பாங்க. அதில் இதுக்கு சரித்திரம் வருது. அப்போ அவங்க நபியாக இருந்தனால அவங்க ஏழை கைது கொடுக்காதனால அல்லாஹுக்காக அந்த கறியை எல்லாம் கல்லா மாட்டினாங்க. நாம நபி இல்லை, நம்ம அல்லாஹ் நம்ம இந்த காலத்தில் ஏழை கைது கொண்டு என்ன ஆகுது, ஏழை கொடுக்கா போயிடுறாங்க. அது உள்ள போய் ஸ்டோனா மாதிரி பார்த்தா கிட்னியில் கல்லுங்கிறான், நுரையீரலில் கல்லுங்கிறான், பித்தப்பையில் கல்லுங்கிறான், சிறுநீரகத்தில் கல்லுங்கிறான், எத்தனை வகையான கல் உள்ளே போய் கல்லாக மாட்டிக்கிட்டு சில பேருக்கு தானாக வந்து சில பேருக்கு சூட் பண்ணி லேபராஸ்கோப் பண்ணி கஷ்டப்பட்டு வருது. யார் எதுக்கு உள்ளே போய் கல்லா போகுது? இனி அந்த ஏழை கேட்டு கொடுக்காவிட்டால் நபியா இருந்தனால வெளியே கல்லாச்சு, நம்ம கொண்ட பாவை கல்லாக உள்ள போய் கல்லாக்கிறோம். எல்லாம் போய் எல்லாம் பாதுகாப்பாங்க. அப்போ நம்ம கொடுப்பதை நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு
பெரிய அல்லாஹ் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், பெரிய பாக்கியம் என்று கருதி நாம் தர்மம் செய்ய வேண்டும். அதே மாதிரி ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் தெரியாம நாம் கொடுத்தவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னே தெரியக்கூடாது, வாங்குறவங்க கூட தெரியக்கூடாது, யார் நம்ம கொடுத்தாங்கன்னு தெரியக்கூடாது. ராஜ வழியாக என்ன செய்வாங்களாம், நைட்டில் கொண்டு போட்டு வந்துடுவாங்க, ஏழைக்கு விட்டு ராச வழியாக ஒரு உள்ள போட்டு வந்துடுவாங்க. வாங்குறவங்க கூட தெரியாதான் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு மறைச்சு கொடுப்போம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஜக்காத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரிசையாக கியூ நிற்க வச்சு எல்லாருக்கும் பழைய சேலை இல்லை வேலை கம்மி சேலையாக கொடுக்குறது ஒரு பெரிய தர்மகர்த்தான் காட்டிக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க மந்தி வல்லாதா பிறகு சொல்லி காட்டுவது கொண்டு போட்டு போடுவது கொண்டு நான் தான் கொடுத்தேன் காட்டுவது கொண்டு தர்மத்தை அழித்துக் கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்க. நீ தர்மம் கொடுத்து 4 பேர் சொல்லி காமிச்சேன், நான் கொடுத்த தர்மம் சொல்லி காமிச்சேன், அந்த தர்மமே அழித்து போகுதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு முடியும் மறைச்சு கொடுக்கணும். பெருமாள் சொன்னாங்க அல்லாஹ் அரிசிக்கு 7 பேர் இருப்பாங்க. அதை ஒருத்தர் யார் தெரியுமா, ரஜுலும் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு அடியான் தர்மம் செய்கிறார், லாயாலும் ஷிமாலுஹு, அவன் வழக்கரம் கொடுத்து தர்மத்தை இடக்கரம் அறியாது. அதாவது யாருக்கும் தெரியாம யார் தர்மம் செய்கிறாரோ அவர் வறுமையினால எல்லாரும் வெயில்ல மனுஷன் பகுதியில எல்லாரும் வெயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த மனிதர் அந்த அரிசியில சுகமா ஜாலியா இருப்பார் சொல்றாங்க. அவன் முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை மறைச்சு கொடுக்கணும். யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்கு போய் ஏழை வீட்டில் கொண்டு போய் 1000 ரூபாய் காசு கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் நம்ம கூட அல்லா தெரியுமா இல்லையா, நமக்கு அல்லா பார்த்தா இருக்கிறோம், அந்த அல்லா பண்பதான் கொடுக்கணும். அதனால எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்கறது பெரிய சிறப்பானது இல்லை. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மறைச்சு கொடுக்கணும். என் உஸ்தாத் சேகரன் பேசினாங்க, அவங்க சிக்கிபூர் போயிருந்தாங்க. அந்த ஊரில் சில முஸ்லீம் பெரிய பெரிய முஸ்லீம் ஸ்டாஃப் இருந்துச்சு. அந்த முஸ்லீம் ஸ்டாஃபில் சில அங்கே நிறைய சீரகார ஜாஸ்தி, அவங்க பண்டிகை சாப்பிடுவோம். அதனால அவங்க கேட்பாங்க இருக்காண்டி அந்த பெரிய பெரிய மால்களில் பெரிய பெரிய கடை சூப்பர் மார்க்கெட்டுகளில் இந்த பண்டிகை டப்பா அடைச்சி பேக் பண்ணி அதை டப்பாவில் வச்சுருக்காங்க, அதையும் வச்சு விற்கிறாங்க. இப்போ நம்ம ஷேக் பயானில் சொன்னாங்க, ஹலாலான 1000 பொருள் வச்சுருக்கிறேன், ஒரு பொருள் ஹராமையும் கலக்கிறேன். எது கலக்கலாம், நான் வாங்குறது ஏன் பண்டிகை விற்கிறேன், ஹராம். ஒரு கிணத்து தண்ணி ஒரு கிணத்துல ஒரு சொத்து விஷயம் கலந்த மாதிரி ஹராமான ஏன் கலந்து விற்கிறேன் என்று ஷேக் ரொம்ப அதை வற்புறுத்தி திட்டி பேசினாங்க. சரி, ஹராம் இது, எது ஹராமோ விற்கிறதும் ஹராம், நீ சாப்பிடல விற்கிறதும் ஹராம் தான் என்று நம்ம ஷேக் அவங்க ரொம்ப வலியுறுத்தி பேசுறாங்க. அப்போ அடுத்து பணக்காரங்களாம் சில பேர் சேர்ந்து என் ஷேக்கோட குறை பேசுறேன், இவர் வந்தா பயன் நேரம் காசுக்கு போக மாசாரி போக வேண்டியதானே, எதுக்கு வியாபார தலைவராக இவர் அப்படின்னு சொல்லி சில பணக்காரங்க சொன்னாங்க. இப்போ ஷேக்கனாய் மறுநாள் பயணம் சொன்னாங்க, ஷேக்கனாய் சொன்னாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, அல்லாஹ் வந்தானா உன் மனைவி சொல்றான் வந்து நான் உங்களுக்கு வேண்டி கேட்க செஞ்சிடறேங்க, நான் என் மனைவி செய்கிறேன், நான் யார்கிட்ட காசு வாங்கி சாப்பிடுவேன், நீ சும்மா இருப்பியா? அது போட்டுதான் அல்லாஹ்வுக்கு ஹலால காசு கொடுத்துக்கிறான், இந்த ஹராம் சாப்பிடணும்னு சொல்றான், நீ அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வுக்கு குடி உனக்கு வரும் சொல்லிட்டு சொன்னாங்க. என்னை பிச்சைக்காரன்னு சொல்றேன், நான் எங்கேயாவது பிச்சை எடுத்து யாரையாவது காசு நிரூபிச்சுட்டா நான் இனிமே வேலை செய்ய விட்டுறேன், நான் எங்கேயும் யாரு கூட்டியே காசு நிரூபிச்சுட்டா நான் இனிமே வேலை செய்ய விட்டுறேன், நீ வேலை செய்ய மாட்டேன். ஆனால் நீ பிச்சை நிரூபிச்சிருவேன். ஏன் 10 லட்ச ரூபா சரக்கு வச்சிருக்கிற, 10 கோடி 1 கோடி ரூபா சரக்கு வச்சிருக்க, 1 கோடி வச்சிருந்தாலும் கொடுத்தாலும் 2 லட்சம் 2 லட்சம் கொடுத்தாலும் நீ என்ன செய்யற, அதில் 100 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு மிச்ச காசு அனுப்பிடுற. அப்போ 2 லட்ச ரூபா காசு இருக்குது, யாருக்கு போக வேண்டிய காசு, அது ஏழைக்கு போக வேண்டிய காசு, பிச்சைக்காரனுக்கு போக வேண்டிய காசு. பிச்சைக்காரனுக்கு போக வேண்டிய காசு நீ அனுப்பி வச்சிருந்தேன்னு சொன்னா நீ பிச்சைக்காரனை பிச்சை எடுத்து பிச்சைக்காரன் அவர் மகா பெரிய பிச்சைக்காரன், என்னை பிச்சைக்காரன் சொல்றியா என்பதாக ஒரு சேகர் பேர சொன்னாங்க. நண்பர்களே, அப்போ நாம் ஒரு ஊரில் ஏழை இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம் தெரியுங்களா, சக்காரம் நிறைய கொள்ளணும். பெருமாசலை சொன்னாங்க, ஒரு ஊரில் அந்த ஊரில் பணக்காரங்க செல்வந்தர்கள் கரெக்டாக கணக்கோடு சக்காத்து கொடுத்தா அந்த ஊரில் ஏழை இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் விஷயத்தாக 3 நாள் காலத்தில்
உமர் ஜெயிலா ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. வசூல் பண்ணி கூட்டு சொன்னாங்க. அந்த கவர்னர் சொன்னாரு, எங்கள் ஊரில் வாங்க தகுதியே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜக்காத்தை கரெக்டாக முறைப்படி ஒவ்வொரு பணக்காரனும் 40 ஊருக்கு கரெக்டாக ஒரு கணக்கு கரெக்டாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் ஏழையே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஏழை இல்லை என்ன அர்த்தம்? இந்த ஊரில் சில பேர் ஏழையாக இருக்கிறாங்க, கடன் அர்த்தம். அந்த ஊரில் பணக்காரன் கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாலும் அந்த ஊரில் ஏழை இருக்க மாட்டாங்க. எனவே அனுப்புறதுல ஜக்காத்தை கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்கணும். ஜக்காத்தை முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும். காஃபிர் கொடுத்தா செய்யலை. சதக்கா தான் கொடுக்கலாம். மேல் மிச்சமாக தரவு ஏழைகள் காஃபிர் கொடுக்குறோம். ஜக்காத்தை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் அவரும் ஏழையாக இருக்கும். 65,000 ரூபாய் யார்கிட்ட காசு இருக்குதோ அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஜக்காத் யார் கொடுக்குறாரோ வாங்கக்கூடாது. ஒருத்தருக்கு நம்ம 60 கையில் 60 காசு இருக்குது, 60 காசு வச்சுதான் வச்சுக்கலேன், அவர் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்க தகுதியானவர் வாங்குவது ஹராம். நல்ல விளைக்கணும். அதனால் ஜக்காத் யார் 65,000 காசு இல்லை, அது கடனாளியாக இருக்கிறாங்க, அது சிரமப்படுறாங்க, யாரெல்லாம் பார்த்து அவரை தேடி சென்று யாருக்கும் தெரியாம முடிஞ்சளவு மறைமுகமாக அந்த ஏழை உதவி செய்யும். நம்மளாம் பார்க்குறோம். இந்த மாறுவாடிகள் சொல்கிறாங்கல்ல, ஜெய் சொல்கிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஆதரிக்கிறாங்க. எங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் புது பஸ் ஸ்டாண்டில் ஒன்று வந்தாங்க. இன்னைக்கு முழு புது பஸ் ஸ்டாண்ட் சொந்தம் அவங்க தான் பண்ணாங்க. புது பஸ் ஸ்டாண்ட் சுற்றி எல்லா கடைக்கும் அவங்க தான் வந்துருச்சு. ஒரு கடை சொந்த பந்தம் ஒருத்தர் தான் வர்றாங்க, அவனே முதல் போட்டு ஒரு கடை வச்சு போகிறான் சொந்த பந்தத்துக்கு. இவன் என்ன கடை வச்சு அதே வச்சுக்கிறான். இவன் என்ன கடை வச்சுருக்கோ அதே கடை, நான் கடையா அதே கடை இருக்கிறேன். இவன் என்ன கடை வச்சுருக்கோங்களே சொல்லக்கூடாது, இதே வச்சுருக்குறான் அவனுக்கு. அந்த 2 கடையாக அவனை வைக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் பார்த்தா அடுத்த வச்சுருக்குறான். இப்படி கொஞ்சம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டு வந்து இன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்டில் 90% அவங்க கடை தான். ஒரு காலத்தில் அவங்க சேலத்தை 3% சொல்லுவாங்க, 3% சொல்லு ஃபுல்லாக முஸ்லீம் தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா அவங்க 90% அவங்க வந்து மிகச்சிட்டாங்க. காரணம் என்ன? சொந்த பந்தங்கள் ஆதரிக்கிறாங்க. நான் முஸ்லீம் இருக்காங்க பார்த்தீங்களா, 10 வருஷம் காலையில் வேலை செய்வான், அவன் கடை வச்சு கொடுக்க மாட்டான். அவன் நிறைய கடை வச்சா திட்டுவான், அவனை நன்றி கட்டவே திட்டுவான். 100 வருஷம் ஆனால் இதெல்லாம் வேலை செய்வான். அவனுக்கு சக்கார காசை கொடுத்து தனியாக கடை வச்சு கொடுக்க மாட்டான். அவன் நீ ஒரு சக்கார காசை வச்சு நீ உதவி செஞ்சு நீ யாருக்கு உதவி செய்யறையோ மறுபடியும் சாதனை கொடுக்கணும். அந்த அவன் வசதியாக கொடுக்கணும். நீ சக்கார காசை பிரிச்சு போய் கொடுக்குறத விட நீ சக்கார காசை முழுசாக ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு கடை வச்சு கொடுத்து அவன் மறுபடியும் சக்கார அவன் காரணம் ஒரு ஏழைக்கு பணக்காரன் ஆகி கொடுக்கணும். சொந்த மொத்தம் யாரோ ஒரு ஏழையை செச்சா பர்த்தாப்போ தம்பியோ செச்சா பர்த்தாப்பையோ மாமா பையனையோ யாராவது ஒருத்தர் நீ அவனுக்கு கடை வச்சு கொடுத்து அவன் மறுபடியும் கொடுக்கணும். இந்த மாதிரி நீ பணத்தை உங்களுடைய காசை கொண்டு நிறைய பணக்காரன் உண்டாக்கிட்டே போகும். இதுக்கு பேர் தான் தக்காத்து. தக்காத்து சில்லறையா கொடுத்து 400 ரூபாய் இதுக்கு பேர் தக்காத்து இல்லை. உன் சொந்த பந்தம் யாராவது கைக்கு கொண்டு நீ இப்படி செஞ்சா நம்மளையும் அல்லா முஸ்லிம்களையும் வளர்ச்சி அல்லா பண்ணும். சொந்த பந்தங்களை ஆதரிக்கிறது ரொம்ப வலியுறுத்தி இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. ஆனால் முஸ்லீமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. 10 வருஷம் இருந்தாலும் கடவுள் தர மாட்டேங்கிறாங்க. கடை சாப்பிடுது சொந்த பந்தம் கடவுள் தக்காத்து போகிறான். வருஷம் ஹஜ்ஜு போகிறான், ஊராக போகிறான். 10 லட்சம் ஹஜ்ஜுக்கு போகிறான், வருஷம் ஊராக போகிறான். ஆனால் சொந்த பந்தம் நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்க யாரும் கைக்கு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க கடவுள் போடுறது இல்லை. அவங்களுக்கு உண்டாக்க மாட்டேங்க, முஸ்லீமுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதை யார் செய்கிறாங்களோ அந்த சமுதாயம் முஸ்லீமாக இல்லாடி அல்ல தூக்கி விடுறாங்க. அல்ல அவங்க உயர்த்துறாங்க. அவங்க முஸ்லீம் இல்லை இருந்தாலும் தர்மம் ஒன்று இருக்குது, சொந்த பந்தம் 6 போதும் இருக்குது. அல்லாஹ்வுக்கு அவன் வளர்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ கொடுக்கறது முஸ்லீமாக அல்லா பார்க்கறது இல்லை, என்ன சேரான்னு தான் அல்லாஹ் பார்க்குறாங்க. எனவே அன்பர்களே, ஜகாத்தை நாம் முறைப்படி கணக்கு போட்டு கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்குவாங்க. அல்லாஹ் யாராவது கேட்டு நமக்கு எவ்வளோ கடமையாக இருக்கணும், முழுமையாக பரிபூர்ணமாக ஜகாத் கொடுத்து நம்முடைய பொருளை அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. நம்ம ஊரில் உள்ள எல்லா பணக்காரும் முறைப்படி ஜகாத் கொடுத்து நம்ம ஊரில் ஏழைகளே இல்லை, சிரமப்படுறவங்களே இல்லை என்று அவங்க அந்தஸ்து இந்த ஊரில் அல்ல ஆகிய முடிவானாங்க. எல்லாம் வந்து நம்ம ஊரில் எல்லா பறக்கத்துகளையும் நன்மத்து எல்லாம் மலை போட்டு அல்லாஹ் முடிவு செய்வானாங்க. எல்லா விதமான கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்கள், விபத்துகள், ஆபத்துகள், அனைத்து விதமான படைப்புகளும் தீவுகளை விட்டும் அல்லாஹ் நன்மையும் ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க முடிவானாங்க. ரபலான் எல்லா ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் நஹமத்துகளையும் மலை போட்டு அல்லாஹ்
இந்த ஊருக்கு எல்லாத்துல போய் செய்வானாங்க. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. கேள்வி தான் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு